This call is now being recorded. ஐயா யார் அடியடியா சொன்னீங்க? ஆமா சாமி. சிவாய் திருச்சிற்றம்பலம். சத்தம் கேட்கலங்கய்யா. சிவாய் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவசிவா. நன்றிங்க சுவாமி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியற்கோந்த பொழித்த புகழியற்கோன்கடல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசுடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிவேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவசிவ. சொக்கநாதர் என்பார், காண்ற சோராயுலகம் காணவில்லை, இன்ப வெள்ளத்து ஊன்ற அடியேன் உறங்கவில்லை, என்ற இருள் சகல நீங்கவில்லை, ஏழையேன் குந்தன் அருளுருமோ சொக்கநாதா, ஏழையர்க்கு உந்தன் அருள் உருமோ சொக்கநாதா. ஆடல் வல்லானுடைய மிகப்பெரிய அந்த சொக்கநாதருடைய பெரும் கருணையிலே நாம் இன்றைய தினம் திருப்பூவல்லி என்ற பதிகத்தை மிகச்சிறப்பாக சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் என்பது 18வது பாடல் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது திருப்பூவல்லி அப்படிங்கிற 13வது பதிகம், அதுல 18வது பாடலை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்க என்ற அந்த பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இதுல ஒரு வரி மட்டும் பார்த்திருக்கோம். இந்த பாடல் நமக்கு என்ன தருகின்றது, இந்த பாடல் படிப்பதினாலே நமக்கு என்ன தருகின்றது என்றால், இந்த பாடல் படிப்பதினாலே நமக்கு மாயை என்ற ஒரு பொருள் நீங்குகின்றது. அதுவும் நாத மாயை என்று சொல்லுகின்ற நாதம். நாதம்னா என்ன? ஒளி, கேட்கின்ற சப்தம் இருக்கு இல்லையா, அது பேர் நாதம். அந்த நாத மாயையை நம்மிடமிருந்து நீக்குகின்ற பாடலாக அமைகின்றது இந்த பாடல். இந்த பாடலை பற்றி பார்க்கலாம். இந்த திருப்பூவல்லி முழுக்கவே என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மாயையை நீக்குவதற்காக கொடுத்திருக்காங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய மாயையை நாம் நீக்குவதற்காக கொடுத்திருக்காங்க. இந்த மாயையை நீக்கிக் கொள்வதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லா செய்திகளுக்கும் அடிப்படையாக விளங்குகின்றது. எல்லாரும் நாம பிறந்தது, நமக்கு இருக்கக்கூடிய பிறவி எல்லாத்துக்கும் அடிப்படையாக விளங்குவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயை தான். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நிமிடம். எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் உங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் மகிழ்ச்சி. எல்லாரையும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு மகிழ்ச்சி. எல்லாரையும் பார்க்க முடியுதுனால கன்னியப்பன் ஐயா, பாரதி அம்மா, சரஸ்வதி அம்மா, விமலா தேவி அம்மா, பிரேமா அம்மா, சுசிலா அம்மா மற்றும் மணிமொழி அம்மா ஆக மகிழ்ச்சி. கணேஷ் ஐயா, கலாவதி அம்மா வந்திருக்காங்க, சல்வி அம்மா, புஷ்பலதா அம்மா, ரஞ்சிதா மணி அம்மா. எல்லா அடியார்களையும் என்னால பார்க்க முடியுது.
வள்ளியம்மாள் அம்மா சாமி. ஐயா மாரிமுத்து ஐயா அவங்க ஐடியில இருந்து ஐயா வந்திருக்காங்க, அவங்களையும் வரவேற்கிறேன். ராஜேஸ்வரியமா தெரியல சாமி, தெரியல, இப்பதான் தெரியுது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எல்லாரும் தெரியுது. வசந்தா அம்மா பார்க்க முடியுது, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் ஆன்லைன்ல பாக்குறது அப்படியே செய்த தாவமா நினைக்கிறேன். அந்த வகையில வந்து இப்போ ஒரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும். இந்த மாயை என்பது என்ன அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு இழையா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் அதை சொல்லி மாள முடியாது. உங்க எல்லாத்துக்கும் ஒரு செய்தி சொல்றேன். இறைவனுடைய சிற்சக்தி, பரிக்கிரக சக்தி அப்படின்னு 2 சக்தி இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சிற்சக்தின்றது அவனுடைய திருவருள் கருணை. அந்த பரிக்கிரக சக்தின்றது எது வெளிப்படுகின்றதோ அதுதான் பரிக்கிரக சக்தி. இறைவன் இருக்கக்கூடிய சக்தி வெளிப்பட்டா அது பரிக்கிரக சக்தி. அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சக்தி தான் நம்ம வந்து பயன்படுத்துற பொருள். புரியுதுங்களா? இப்போ இறைவன் வைத்திருக்கக்கூடிய மாயை தான் அவள் பரிக்கிரக சக்தின்னு சொல்லுவோம். பரிக்கிரக சக்தினா எது நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு வருதோ அதெல்லாம். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் வீட்டுல நம்ம வந்து 2 கிலோ அரிசி வச்சிருப்போம். ஒரு 25 கிலோ ஒரு மூடை அரிசி வாங்கி வச்சுக்கோமா, எல்லாரும் ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி வாங்கி வச்சுக்குவோம்ல. வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அதுல அன்னைக்கு தேவையானதை சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு கிளாஸ் இல்ல 2 கிளாஸ் எடுத்து அன்னைக்கு போட்டு சமைப்போம். ஞாபகம் இருக்குதுங்களா? அது மாதிரி இறைவன் தன்னுடைய முழு சக்தி இருக்கு இல்லையா, முழு பரிக்கிரக சக்தி இல்ல, நம்மளுக்கு எவ்வளவு பண்ணுவான்னா ஒரே ஒரு டம்ளர் தான் யூஸ் பண்ணுவான். இறைவனுடைய முழு பரிக்கிரக சக்தியில மொத்த ஆன்மாவுக்கும், ஒரு ஆன்மாவுக்கு 2 ஆன்மாவுக்கு இல்ல, மொத்த ஆன்மாவுக்கும் அருள் செய்வதற்கு அவன் எவ்வளவு யூஸ் பண்ணுவான்னா கொஞ்சம் போலதான் எடுத்து யூஸ் பண்ணுவானா. அவன் முழு அவனுடைய பரிக்கிரக சக்திய என்னைக்கு யூஸே பண்ண மாட்டானா. எப்படின்னு பாருங்க. இறைவன் தன்னுடைய முழு பரிக்கிரக சக்திய ஒரு நாளும் அவன் யூஸ் பண்ண மாட்டானா. யூஸ் பண்றதுக்கான சாதனமும் சந்தர்ப்பமும் கூட அமையாது. இறைவனுடைய அந்த முழு 25 கிலோ அரிசியை ஒரு நாளும் யூஸ் பண்ண மாட்டானா. மொத்தமே 2 கிளாஸ போட்டு முடிச்சிருவான். எத்தனை ஆன்மாவுக்கு? எத்தனை ஆன்மாவுக்கு? எத்தனை ஆன்மாவுக்கு? எல்லா ஆன்மாக்களுக்கும் அவனுடைய தன்னுடைய பரிக்கிரக சக்தியை முழுவதுமா ஒரு நாளும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பே வராதான். அவனுக்கு முழு சக்தியை நாமெல்லாம் நம்ம முழு சக்தியை பயன்படுத்தி ஆகணும். சில சமயம் பாருங்கன்னா ஓட்டப்பந்தயம் ஓடுறோம், ஒலிம்பிக் பந்தயத்துல ஓடுறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி ஓடுனாதான் முதல் பரிசு வாங்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீச்சல் அடிக்கிறோம், அவங்க நம்மளால நம்ம முழு சக்தியை பயன்படுத்துறோம். ஆனா இறைவன் ஒரு நாள் கூட தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்த மாட்டானா. தன்னுடைய சக்தியில கொஞ்சம் போலதான் எடுக்கிறான். இது நல்லா தெரிஞ்சு. இன்னொரு முக்கியமான செய்தி எல்லாரும் முக்கியமா கொஞ்சம் கவனிக்கணும். நாம மாயைன்னு ஒரு பொருள் இருக்கு, நல்லா கவனிக்கணும். மாயை தான் இறைவனுடைய பரிக்கிரக சக்தி. பரிக்கிரக சக்தினா என்ன? பரிக்கிரக சக்தினா இறைவனோட சக்தி வெளிப்பட்டா அது பரிக்கிரக சக்தி, வெளிப்படாம உள்ளுக்குள்ளேயே இருந்தா அது பேர் சிற்சக்தி. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இறைவனுக்குள்ளேயே இருக்கிற சக்தி. இப்ப உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, பாட்டு பாடுற ஆற்றல். எப்ப பாடுவீங்க? தேவாரம் எல்லாரும் சேர்ந்து பாடுறப்ப பாடுவோம். இல்ல உங்களுக்கு வந்து ஒரு வரைகிற கலை இருக்கு, அந்த கலையை எப்ப பயன்படுத்துவீங்க? நம்ம எல்லாரும் ஏதாவது காம்படிஷனோ இல்ல வரைகணும் எண்ணம் வந்தா பயன்படுத்துவோம். அப்படி இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய சக்தி வெளிப்பட்டா அது பரிக்கிரக சக்தி, அதுக்கு பேருதான் மாயை. அந்த சக்தியை வச்சுதான் நமக்கு எல்லாத்துக்கும் பெருமான் வந்து உடம்பு எல்லாத்தையும் கொடுக்குறான். அந்த மாயைன்ற பரிக்கிரக சக்தியில ஒரே ஒரு துளி தான் எடுக்கிறான் சாமி, எல்லாத்துக்கும் கொடுக்குறான். ஒரு துளி எடுத்துதான் எல்லாத்துக்கும் கொடுக்குறான். சரிங்களா? ஒரே ஒரு துளி எடுத்துதான் எல்லாத்துக்கும் கொடுக்குறான். அதுதான் பண்றான். சரி, முக்கியமான பொருள். இப்ப மாயையிலையும் கொஞ்சம் எடுத்துட்டான். அந்த எடுத்த பொருளை பயன்பாட்டுக்கு வர்ற மாதிரி கொண்டு வர்றது பேரு தான் தத்துவம். இப்ப இப்ப ஒரு பெரிய குயவன் மண் எடுத்துட்டான். எல்லா மண்ணையும் வச்சு பானை பண்ணுவானா? எல்லா மண்ணையும் தூக்கி சக்கரத்துல வச்சிருவானா? கொஞ்சம் போல மண் எடுத்துதான் சக்கரத்துல வைப்பாது மாதிரி இறைவனுடைய முழு பரிக்கிரக சக்தியில ஒரே ஒரு கொஞ்சம் மண் எடுத்து வைக்கிறான். அந்த மண்ணு திரும்ப என்ன பண்ணும்? சுத்தி விட்டு பானையா செய்யணும். அப்படி செஞ்சாதானே பயன்பட முடியும். அந்த களிமணத்துக்கு கையில கொடுத்தா நம்மளால பண்ண முடியுமா? அது போல இறைவனுடைய மாயையை எடுத்து இறைவனுடைய மாயையை எடுத்து அந்த மாயைய நமக்கு பயன்படுத்துற மாதிரி பொருளா மாத்தால, அதுக்கு பேருதான் தத்துவம். நல்லா புரியுதா? இறைவன், நல்லா கவனிச்சுக்கோங்க, இறைவன் அவனுடைய சக்தி அது சிற்சக்தி, அது வெளிப்பட்டா பரிக்கிரக சக்தி, அதுல கொஞ்சம் போல இருக்கிறது மாயை, அதுல கொஞ்சம் போல எடுத்து செய்யறது
அது நம்முடைய தத்துவங்கள். அப்ப நம்மளுடைய 36 தத்துவங்களும் மாயை என்ற பொருளை இறைவன் நமக்கு பயன்படுகின்ற வகையில கொடுக்குறான். புரியுதா? மாயைன்னு ஒரு பொருள் வச்சிருக்கான், அவனுடைய அருள் சக்தி. அது நமக்கு பயன்படுற மாதிரி பிசைஞ்சு தர்றான். இப்போ கத்திரிக்காய் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? அப்படியே சாப்பிட்டு கொடுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? கத்திரிக்காவை வேக வச்சு வேக வச்சு உப்பு போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தாதான் சாப்பிடுற மாதிரி வருது. அது போல இறைவனுடைய மாய சக்திய என்ன பண்றான்? கண்ணு, மூக்கு, வாயி, காது, அன்புலன்கள், பஞ்சபூதங்கள், அப்போ இறைவன் தன்னுடைய மாயையிலிருந்து கொஞ்சம் பொருள் எடுத்து என்ன பண்றான்? கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறான். அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளும் மாயையிலிருந்து வந்த பொருள். மாயையிலிருந்து வந்த பொருள் எதுக்கும் என்ன கிடையாது? நிரந்தரம் கிடையாது. அது மாறிக்கொண்டே இருக்கும். அது தோன்றி நின்று அழிகின்ற பொருள். அவ்வளவுதான். அப்போ இறைவன் கொடுத்த ஒரு களிமண் தான் என்னது? இறைவன் கொடுத்த களிமண்ல செஞ்சு கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும்னு அவன் செஞ்சு கொடுத்த ஒரு சில பொருட்கள் தான் நாம வச்சிட்டு இருக்கக்கூடிய பொருள். நாம இந்த பொருளை வச்சு எந்த பொருளை வாங்க போறோம்? என்றுமே அழியாத சிவப்பொருளை வாங்க போறோம். அப்படி வாங்கினாதான் சமத்து. இந்த பொருளை வச்சு 1/2 கிலோ தக்காளிக்கு 2 கிலோ வைரம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு பெரிய சமத்து? 1/2 கிலோ தக்காளிக்கு 2 கிலோ வைரம் வாங்குறோம்னா நம்ம எவ்வளவு பெரிய சமத்து? ஆக அழுகுகின்ற பொருளை வைத்து அழியாத பொருளை என்ன பண்ண போறோம்? வாங்க போறோம்னு நம்பிக்கை. நாம 1/2 கிலோ தக்காளிக்கு 5 கிலோ குப்பையை வாங்கிட்டு வந்தா நல்லதா? 1/2 கிலோ தக்காளிக்கு 5 கிலோ குப்பையை வாங்கிட்டு வந்தா நல்லதா? அதைத்தான் மற்றவர்கள் பண்றாங்க. 1/2 கிலோ தக்காளிக்கு 5 கிலோ குப்பை. அதுதான் அந்த குப்பை தான் என்னது? நம்மளோட மற்ற விஷயங்கள்லாம். அப்போ இந்த இறைவனை பெறுவதுதான் இந்த வடிவத்தினுடைய நோக்கமே. அவனை பெறாம நீங்க எதை பெற்றாலும் வேஸ்ட். இறைவனை தவிர நீங்க வேற எது வாங்கினாலும் சரி, நீங்க வீடு வாங்குங்க, காரு வாங்குங்க, பெரிய பொருள் வாங்குங்க, ஸ்டார் ஆகுங்க, ஸ்டார் ஹோட்டல் கட்டுங்க, நீங்க என்ன வேணாலும் வாங்கினாலும் இறைவனை தவிர வேற எந்த பொருள் வாங்கினாலும், ஏன்னா எல்லாம் எந்த பொருள்ல தான் செய்யப்பட்டது? நீங்க வாங்குற எல்லா பொருளும் மாயையில தான் செய்யப்பட்ட பொருள். எல்லாமே பஞ்சபூதத்தினால செய்யப்பட்ட பொருள். பஞ்சபூதத்தினால செய்யப்பட்ட பொருள் அழிவுக்கு உட்படும். அது தோன்றி நின்று மறைகின்ற ஆற்றல் உடையது. அதனால தோன்றி நின்று மறைகின்ற ஆற்றலை உடைய இந்த பொருளை வச்சுக்கிட்டு என்றுமே மாறாத பரம்பொருளை பெறுகின்றதுதான் அறிவு. அந்த கூட்டம் தான் அறிவு திருக்கூட்டம். அடியார்களுக்கு எல்லாம் என்ன பேருனா அறிவினர்னு பேரு. அடியார்களுக்கு எல்லாம் என்ன பேரு? அறிவினர்னு பேரு. சிவ அடியார்களுக்கெல்லாம் அறிவினர். ஏன்னா அவர்கள் தான் அறிவை பயன்படுத்தி இந்த அழிகின்ற பொருளை வைத்து அழியாத பொருளை பெறுகின்றார்கள். ஏங்க மத்தவங்க எல்லாம் மத்த சாமி நம்ம சிவன் இல்லாம மத்த கும்பிடுறாங்களே, மத்தவங்க எல்லாம் திருமலை கும்பிடுறாங்க, மகாலட்சுமி கும்பிடுறாங்க, அவங்களை கும்பிடுறாங்க, விஜயகாந்த கும்பிடுறாங்க, ரஜினிகாந்த கும்பிடுறாங்க, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் அதுவும் அழிகின்ற பொருள். சிவம் தவிர மத்த எல்லாமே அழிகின்ற பொருள் தான். சிவன் தவிர எல்லா பொருளும் அழிகின்ற பொருள். அப்போ நாமெல்லாம் யாரு? அறிவன். இதைத்தான் சொன்னாங்க, இனியது கேட்கும் நெறிவடி வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது. இனிது இனிது ஏகாந்தம் இனிது. இனிது இனிது ஆதியை தொழுதல். ஆதியை தொழுது. நம்ம எல்லாம் ஆதியைத்தான் தொழுதுகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் ஆதி என்று சொல்லுகின்ற சிவபெருமான். இனி ஆதியை தொழுவது இனிது. அதனும் இனிது அறிவுள்ளோரை அறிவினர் சேர்தல். அறிவுள்ளவர்களோடு சேர்தல். அதனும் இனிது. ஆதியை தொழுதல் மட்டும் பரிசு இல்ல, அறிவினர் சேர்தல், அறிவினர்களோடு சேர்தல். அதனும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. அடியார்களை கனவுலையும் நனவுலையும் காண்கின்றீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய இனிதுன்னு சொல்றாங்க நம்முடைய அம்பிகை. அப்போ சிவனடியார்கள் எல்லாரும் யாருன்னு கேட்டோம்னா அவர்கள் எல்லாருமே அறிவினர்கள். இப்ப சொல்லுங்க, உங்க எல்லாத்துக்கும் அறிவு இருக்கா?
யாராவது இருக்குங்க. நீங்க எல்லாம் சிவனடியாரு இல்ல. இப்போ திடீர்னு வந்து உங்ககிட்ட வந்து ஏப்பா காசு இருக்கான்னு கேட்டா கோவம் வருமா? வராது. காசு இருக்கான்னு கேட்டா கோவம் வராது. ஏன்பா உங்ககிட்ட வந்து இந்த இந்த நான் சொல்ற கோதுமை இருக்கா கேட்டா கோவம் வராது. உங்ககிட்ட வந்து தக்காளி இருக்கான்னு கேட்டா கோவம் வராது. ஆனா உங்ககிட்ட அறிவு இருக்கான்னு யாராவது கேட்டா வச்சுங்களேன், ஏன்பா உங்ககிட்ட அறிவு இருக்கான்னு கேட்டா தான் வரும், கோவம் வரும். ஏன்னா என்ன பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டானே, என்கிட்ட பார்த்து அறிவு இல்லாத மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல. இனிமே யாரு கேட்டாலும் சொல்லுங்க, உங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க வேற ஏதாவது தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்து நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் அறிவு இல்லாதவர்கள். அறிவுடையவர்கள் சிவனடியார்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்க ஏங்க நாங்க நாங்க கிருஷ்ணரை கும்புறோம், ராமரை கும்புறோம், நாங்க எங்களுக்கு அறிவு இல்லையா? ஏன்னா அவரை விட பெரியவர் எங்க அப்பா, நம்ம அப்பா. ராமர் வந்து வழிபட்டதெல்லாம் ராமேஸ்வரத்துல வச்சு வழிபட்டதெல்லாம் இருக்கு. அவருக்கே பெரிய தலைவர் யாரு? நம்ம அப்பா. அப்படின்றப்போ பெரிய பொருளை பெறுவதுதான் நன்மை. இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய்கம். கனி இருக்கிறப்ப காய பிடுங்கி தின்றது எவ்வளவு ஒரு சாமர்த்தியம் இல்லாத தனமோ, அது போல சிவன் இருக்கிறப்ப மத்த சாமி காலில் போய் விழுகிறது சாமர்த்தியம் இல்லாத. சிவம் இருக்கிறப்ப மத்த சாமி காலில் விழுகிறது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பதை போல். அப்போ இந்த சிவம் தான் என்ன பண்றாரு, நீங்க சொல்றீங்கல்ல ராமர், அவருக்கும் எக்யூப்மெண்ட் செஞ்சு கொடுத்தவர் நம்ம அப்பா தான். பிரம்மனையே படைச்சவர் நம்ம அப்பா தான். பிரம்மனுக்கு கண்ணு மூக்கு காது எல்லாம் கொடுத்தவர் நம்ம அப்பா தான். மாகேஸ்வரருக்கு எல்லாமே நம்ம அப்பான்றப்போ டைரக்டா அவரையே நம்ம வழிபாடு செய்யறப்போ நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் தெளிக்கலாம், நாமெல்லாம் அறிவினர்கள், அடியார்கள் எல்லாம் அறிவினர்கள். அது ரொம்ப சரியா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ மாயை என்பது இறைவனுடைய பரிக்கிரக சக்தி. அந்த பரிக்கிரக சக்தியில கொஞ்சம் போல எடுத்து அதுல கொஞ்சம் போல எடுத்து நீங்க நினைச்சு பாருங்க, அவனுடைய பரிக்கிரக சக்தியில ஒரு கை தான் அழுறான். அந்த ஒரு கை எத்தனை ஆன்மாக்கு வரும்? அந்த மாயில பரிக்கிரக சக்தியில ஒரு கை தான் அழுறான். அந்த ஒரு கை எத்தனை ஆன்மாவுக்கு வரும்? எல்லா ஆன்மாவுக்கும் வருங்க. எல்லா ஆன்மாவுக்கும் வரும். அந்த ஒரு கை தான். அந்த ஒரு கையில நமக்கு எவ்வளவு துகள் வந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த ஒரு கையில நம்ம கண்ணு மூக்கு காது இதெல்லாம் என்ன துகள்ல இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அது கோடியில பல கோடியை அப்படியே பிரிச்சு 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 அதை ஒரு கோடி எடுத்தா இருக்கு. அந்த கோடி துகள் தான் நம்ம என்ன பண்ணுது, வழி நடத்திட்டு இருக்கு. அமைச்சு பாருங்க, அந்த கோடி துகள் தான் வழிபட்டு இருக்கு. சங்கர நாராயணன் சொல்றோம் இல்லையா? சங்கர நாராயணன் என்ன பண்ணாரு, சக்கரம் வேண்டி தவம் செய்தாரு சாமி கிட்ட. சக்கரம் கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னு என்ன ஆயிடுச்சு? சக்கரம் கையில கொடுத்தாரு சாமி. என்னப்பா சக்கரம் தானப்பா, இருந்தாப்பா வச்சுக்கப்பான்னு கொடுத்தாரு. கொடுத்தோன்னு என்ன ஆயிடுச்சு? அவரால தாங்கி நிக்க முடியலைங்க ஐயா. நிக்க முடியல. அவரால பிடிச்சு நிக்க முடியல. என்ன பண்ணிட்டாரு? விழுந்துட்டாரு. அப்படியே விழுந்தவரு என்ன பண்ணிட்டாரு? எந்திரிக்க முடியல. கையில சக்கரம் இருக்கு, விழுந்துட்டாரு. அதனாலதான் கிடந்த குளத்துல சக்கரம் இருக்கும் பெருமானுக்கு கையில. சக்கரம் அவர் நடந்துருவார். எது மேல? பந்தனையின் பாம்பு வந்து தாங்கிடுச்சு. ஆதிசேஷன் தாங்க அவர் அப்படியே படுத்துட்டாரு. எந்திரிக்க முடியல. இப்ப எந்திரிக்கணும். அப்பதான் தெரிஞ்சது சாமி கிட்ட. நல்லா கவனிக்க முக்கியமான செய்தி. சாமி கிட்ட சக்கரம் கேட்டோமே, அந்த சக்கரத்தை தாங்குற சக்தியை கேட்காம விட்டோமே சார். அப்படிதான் நம்ம எல்லாம் இருக்கோம். சாமி கிட்ட வரங்கள் கேட்கிறோம், அந்த வரத்தை தாங்குகின்ற ஆற்றலை கூட நினைக்காது கேட்டிருக்கோமா? சாமி எனக்கு வீடு கொடுன்னு கேட்டிருக்கோம். அந்த வீட்டுல நான் பலகாலம் வாழணும் சாமின்றதையும் சேர்த்து கேட்கணும். சாமி எனக்கு கார் வேணும், இந்த காரை நான் கடைசி வரைக்கும் நான் ஓட்டிட்டே போகணும், நான் நல்ல உடம்போட நல்ல மனசோட ஓட்டிட்டே போகணும், அதையும் சேர்த்து வாங்கணும். நாம எல்லாம் ஒன்னத்தான் வாங்குறோம், இன்னொன்னு வாங்க மறந்துடும். அது மாதிரி நம்மள மாதிரிதான் யாரு? திரும்ப என்ன பண்ணிட்டாரு? சக்கரம் வாங்கிட்டாரு. வாங்கினவர் அதை தாங்கு விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆகா இது அப்ப மட்டும்தான் தூக்க முடியும், நம்மளால தூக்க முடியாது. சில சமயம் பாத்தீங்களா, நம்ம ஏதாவது 25 கிலோ மூட்டை தூக்கிட்டு வரப்ப சின்ன குழந்தைங்களா அப்ப என்கிட்ட கொடுப்பா நான் தூக்குறேன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அம்மா ஏதாவது குடம் தூக்கிட்டு வருவாங்க, பெரிய குடம். அதுல சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா நீ இடுப்புல தூக்கிட்டு வரமா, நானும் தூக்கிட்டு வரமா, ஏய் நான் தூக்குறேன் எப்படி. ஆனா சிவபெருமான் சொல்ல மாட்டாரு, தூக்கி இடுப்பு வச்சிருவாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன இருக்கும். கடக்குன்னு விழுந்துடும் இல்ல. ஐயோ அப்பதான் தெரியும் நாம வாங்கினது பெருசு, நம்மளை விட சாமி அது பெருசாக்கு. ஆக தூக்கி இடுப்புல வச்சு அதனால சாமி அப்படியே படுத்தாரு. படுத்தவர் என்ன பண்ணாரு? படுத்தவர் சும்மா படுக்கல, எழுந்திருக்கணும். வாங்கியாச்சு, எழுந்திருக்கணும். சாமி கிட்ட என்ன கேட்டாரு?
இதை தாங்குகின்ற ஆற்றலை தான்னு சொல்லி படுத்தபடியே சுவாமி அப்படியே சிவலிங்க திருமேனிக்கு பூசனை செய்கின்றார். நீ எல்லா கோவில்கள்லயும் கிடந்த பெருமாள் கை இப்படி கீழே வெளியில நிக்கும், அதுக்கு கீழே சிவலிங்க திருமேனி தான் இருந்தது. அவர்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, சிவலிங்க திருமேனியை வணங்குற மாதிரி வச்சோம்னா நம்மள ஒரு பயம் மதிப்பானா, நம்மள நம்ம வைணவம் போகுது, எல்லா இடத்துலயும் நீக்கிட்டாங்க. இன்னும் பத்மநாப சுவாமி கோயில்ல சுவாமி கையில இருக்கிற அந்த சிவலிங்க திருமணி இருக்கும், ஆனாலும் பூவை போட்டு மறைச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூவை போட்டு, நீங்க நல்லா உத்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்க சும்மா பாத்தீங்கன்னா பெருமாள் தான் தெரியும். அப்படி நீங்க உள்ளுக்குள்ள வந்து சிவலிங்க திருமேனி எல்லா கோவில்கள்லயும் எல்லா கிடந்த திருமேனிலையும் எல்லா கிடந்த திருமேனிகள்லயும் சுவாமி என்ன பண்ணுவாரு, அந்த தவம் செய்துட்டு தான் இருக்கு. அந்த தவம் செய்த உடனே என்னாச்சாம், எல்லாம் கவனி, முக்கியமான செய்தி. அந்த தவம் செஞ்ச உடனே சிவபெருமான் இருந்து மலைத்துளிய 16,000 கோடியா பிரிச்சு, அந்த ஒரு துளிய 1000 கோடியா பிரிச்சா என்ன ஒரு துளி வருமோ அந்த துளி அளவுக்கு சாமி மேல அந்த அவருடைய அந்த ஆற்றல் விழுந்துச்சான். யாரு மேல? சுவாமி மேல. நம்மளுடைய திருமால் மேல விழுந்த உடனே டக்குன்னு எதிர்த்தான். ஆகா, அப்போ சிவத்தினுடைய கூறு அவரோட சேர்ந்ததுனால, சங்கரனுடைய ஒரு கூறு அவர் சேர்ந்தனால, சங்கர நாராயணனாக மாறி எழுந்த காரணத்தினால அவர் சங்கர நாராயணன். அப்போ சிவபெருமானுடைய கூறு நாராயணருக்கே ஒரு துளி இருக்குன்னா, நமக்கும் சிவபெருமானுடைய கூறு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி மாயையினுடைய கூறு இருக்கோ அதே போல சிவத்தினுடைய கூறு நமக்கும் இருக்கு. இந்த சிவத்தினுடைய கூறு நமக்கு சரியா வந்துருச்சு அப்படின்ட்டுனா, அதுதான் இப்போ அடியார்கள் கிட்ட எல்லாம் திருமாலை காட்டுல ஒரு மடங்கு கூறு அதிகமா இருக்கும். சிவனடியார்கள் கிட்ட நல்லா கவனிச்சுக்கோங்க, சிவனடியார்கள் கிட்ட திருமாலை காட்டுல ஒரு கூறு அதிகமா இருக்கும். இப்ப நினைச்சு பாருங்க, யாரு பெருசு? சிவனடியார்கள் பெருசா, திருமால் பெருசானா? திருமாலும் சிவனடியார் தான். அதனால தெரிஞ்சுக்கணும், திருமாலும் சிவனடியார் தான். அவர் நமக்கு வேற ஆள் கிடையாது. ஆனா அவருக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? எல்லாத்தையும் காக்கணும். காத்துக்கிட்டே சாமி கும்பிடுவோம். அப்படி நமக்கு என்ன வேலை? சிவபூசை பண்றதுதான் வேலை. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் சூடிடும் மாலை, அதுல வேலை வழங்குவதே எனக்கு வேலை அப்படின்னு அந்த பாட்டுல வரும், அந்த சிவகாமி. அது மாதிரி சிவபெருமானை வணங்குவதுதான் நமக்கு வேலை அப்படின்னு நினைச்சாதான் இந்த பிறவில இருக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்ல பாத்துக்குவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாரத்துல 2 நாள் மட்டும் புத வெள்ளிக்கிழமை கிளாஸ் எடுக்கிற அப்படி அன்னைக்கு மட்டும் பாத்துக்குவோம், மித்த நாள்லாம் நம்ம லீவ் விட்டுருவோம் நினைச்சோம்னா ஒரு 25 கோடி பிறவி பிறக்கணும். ஒண்ணும் இல்ல, எப்படினாலும் வருவீங்க, வாய்ப்பு இல்லை, எல்லாரும் வந்துதான் ஆகணும். எந்த ஆன்மா நாத்திகம் பேசுறது, இன்னைக்கு ஊரடிச்சு உலையில போடுறது, பஞ்சமா பாதகம் செய்யறது எல்லாம் அங்க வரத்தான் செய்யும். அவன் திருவடிக்கு வந்துதான் ஆகும், அதுதான் வேலை. ஆனா லேட் ஆகும், அவ்வளவுதான். லேட் ஆகும், பரவாயில்ல சாமி, லேட் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இப்படியே பண்ணிக்கிறோம்னா நீங்க பண்ணிக்கலாம். இல்ல இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்லி நீங்க ரொம்ப அழுத்தி போக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பா முடியும். அதனால அடியார்கள் அதிதீவிர பக்தியை நீங்கள் அதனால அதிதீவிர பக்தியை நாம எல்லாரும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மனசுல உள்வாங்கிக்கணும். இந்த பிறவியில இறைவனை அறிகின்ற ஆற்றல் இருக்கு அப்படின்னா, மாரிமுத்து ஐயா சுவாமி ஏதாவது கேட்கணுமா? ஐயா கையை உயர்த்திருக்காங்க. சரி, அப்போ நீங்க எப்படி பக்தி பண்ணணும், இந்த உடம்பு எப்படி வந்துச்சு, இந்த உடம்பு எதனால ஆக்கப்பட்டது, இந்த கருவி கரணங்கள்லாம் எதனால ஆக்கப்பட்டது எல்லாம் தெரிஞ்சிருச்சா? இதுல சாமி கொடுத்த அந்த பாத்திரத்துல மண் பாத்திரம் தான் நமக்கு இந்த உடம்பு. நம்ம காலம் இருக்கு இல்லையா, காலம் நம்ம கிட்ட காலம்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, காலம்ன்றது தத்துவம் தான். இந்த காலம்ன்ற தத்துவத்தை யாராவது நிற்குமா? உங்களால கண்ட்ரோல் பண்ண, உங்க கண்ணை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உங்க கண்ணை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உங்களுடைய கண்ணை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியுங்க, கண்ணை மூடி உட்கார்ந்துட்டே இருந்தா ஆமா முடியும், நம்மளால முடியும். கண்ணை மூடி உட்கார்ந்தா கண்ட்ரோல் பண்ண முடியுது. கையை கண்ட்ரோல் பண்ண முடியுது. மனசு ஓடுமேங்கய்யா. என் மனசுல நீங்க இருக்கிறீங்களா, அதுக்கு என்ன பண்றது?
சக்கடாதா வருவாரு. இப்போ நல்லா கவனிங்க. கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ணை முடிக்கிறோம். இந்த கையை ஆட்டுறதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா கையை வச்சுக்கிறோம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறோம்ல. ஏன்னா இது யார் கண்ட்ரோல் பண்ணாலும் மனசுதான் கண்ட்ரோல் பண்ணுது. நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி. இது எல்லாத்தையும் எது கண்ட்ரோல் பண்ணுது? மனசுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ மனசு நினைச்சா இது நீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்போ அது நுட்பமான கருவி. புரியுதுங்களா? கண்ட்ரோல் ஈஸியா எளிமையா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச கருவி கொஞ்சம் தூளமான கருவி, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது நுட்பமான கருவி, கொஞ்சம் நுட்பம். சரி, இந்த மனத்தை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம், காலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? டைம் உங்களால நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியுமா? முடியுமா? முடியாது. முடியாதுங்க. நலாயனி கூட சூரியனுடைய வருகையைத்தான் நிறுத்தினா, டயத்தை நிறுத்தல. நலாயனி இருக்கா இல்லையா, நலாயனி கூட சூரியன் ஓடிக்கா, டைம் ஓடிட்டு தான் இருக்கு, சூரியன் வரல. அவ்வளவுதான். காலையில 7 மணி ஆயிடுச்சு, ஆனா சூரியன் வரல. நலாயனி செய்தது சூரியனைத்தான் நிறுத்தி வச்சதை தவிர எதை நிறுத்த முடியல. பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது போல இப்படி என்ன, அப்ப இந்த கண்ட்ரோலிங் பவர் குறைய கூட இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பவர் ஜாஸ்தி. ஆனா அதுவும் அழிகின்ற பொருள் தான். காலமும் அழியும். நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் எல்லாமே அழியும். சிவதத்துவங்கள் இருக்கக்கூடிய நாதம், விந்து, சாதாக்கியம், சுத்தவித்த, மாகேஸ்வரம் இதுவும் அழியும். அதுக்காக சிவதத்துவன்றதுக்காக அது உயர்ந்த தத்துவம். அதை கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா சிவதத்துவத்து மூலமா இன்னொரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகும். அப்படித்தானே தவிர எல்லாமே அழியும் தான். சிவதத்துவன்றதுக்காக அது வசதி தான். எதுல வசதி? கண்ட்ரோலிங்ல வசதி. புரியுதுங்களா? நல்லா புரியுதுங்க உங்களுக்கு? அதனால சிவதத்துவம்ன்றனால அதை பத்திரமா வச்சுங்க. அதான் எப்படி பார்த்தாலும் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் தான், எல்லாத்தையும் உடனும். அவ்வளவுதான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏன் உடனும் அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு என்ன சொல்லிருக்கு, என்ன செய்திருக்கு அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு ஒரு பொருளை அறிவதற்காக கொடுக்கும். நீங்க இருக்கீங்க, அதை ஏற்கனவே சொன்ன கதை தான், திரும்பவும் நான் சொல்றேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம். என்ன பண்றீங்க? 4 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு தராசு, இதை வாங்கி விற்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு அர்த்தம். 25 வருஷமா அதே கடையில அதே துருப்பிடிச்ச அந்த தராசை வச்சுக்கிட்டு காய்கறியை கூவி வித்துட்டு இருந்தோம்னா அது புத்திசாலித்தனம் அல்ல. அதனால விழித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்றீங்களா? நீங்க விழிச்சிருக்கீங்களா? நான் பாக்குறேன். யாரையெல்லாம் தூங்குறீங்களா? விழிச்சிருக்கீங்க? தயவு செய்து 1 நிமிடம் ஆன் பண்ணுங்க. எல்லாரும் ஒரே 1 நிமிடம் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் உங்க வீடியோஸ் 1 நிமிடம் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். இதுதான் வாய்ப்பு. தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஏன் தெரியுமா ஆன் பண்ண சொன்னேன்? நான் சொல்றேன், இந்த ஒரு செய்தி உரைச்சா போதும். திருவாசகம் தேவையில்லை, 12 திருமுறை தேவையில்லை, புராணம் தேவையில்லை, நமச்சிவாய மந்திரம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இந்த 12 திருமுறையும் 14 சாத்திரங்களும் சொல்லக்கூடிய கருத்து இது ஒண்ணுதான். விழித்துக்கொள். சான்ஸ் கிடைக்குது, யூஸ் பண்ணிக்க. தயவு செய்து திரும்ப இங்க வராததுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒண்ணு பண்ணலாம். சிவத்தை முழுவதுமாக எண்ணி அவனுக்காக அவன் தான் நம்ம கூட வரப்போற. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இறந்து போனாலும் சரி, எந்த பிறவி எடுத்தாலும் உங்க கூட திரும்பி பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடிதான் உட்காந்துருப்பான். எத்தனை பிறவியாலும் இந்த பிள்ளை ஒரு நாளா திரும்பி பார்க்காதான்னு உட்காந்துருப்பான். திரும்பி பார்க்க ட்ரை பண்ணா போதும், அபேஸ் பண்ணிடுவான் உங்களை. திரும்பி பார்க்க ஒரு நிமிஷம். இந்த ஒரு செய்தி தான் முக்கியமான செய்தி. 12 திருமுறையினுடைய கடைந்தெடுத்த செய்தி. இந்த ஒரே ஒரு கணம் இறைவனை இருகப்பற்று மற்ற அவை அனைத்துமே ஒன்றுமற்றது, நிரந்தரமற்றது அப்படிங்கிறத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோ. அடிக்கடி மறைக்கும். சாமி இங்க தானே இருக்காரு,
இங்கதானே இருக்காரு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். அவன் ஒன்னும் பிரச்சனை இல்லை. எதுக்கு இப்ப கஷ்டப்படுற, ஏன் தேவையில்லாம சிவபூசை பண்ணிட்டு இருக்க, ஏன் தேவையில்லாம நல்லது பண்ணிட்டு இருக்க. நல்லது பண்ணா எல்லாரும் நடுத்தரதான் நிக்கிறாங்க. 4 பேர் சொல்லுவாங்க, இப்ப நல்லது பண்ணாலே கெட்டதுதாங்க, நடுத்தரதாங்க நிப்பீங்க, உங்களுக்கு கஷ்டம் தாங்க வந்து சேரும். முக்கியமா சிவனை மட்டும் கும்பிடுறாதீங்க, கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நீங்க படுற கஷ்டத்துக்கு நான் உங்களுக்கு பொறுப்பு இல்ல ஆமா அப்படின்றாங்க. பொறுப்பு இல்ல ஆமா அப்படின்னா அட போங்க. யாங்க என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, 63 நாயன்மார்களுக்கு முன்னாடி நல்லா வலுவா கஷ்டப்பட்டிருக்காங்க எங்க குருமார்கள் எல்லாம். அவங்க விடாததையா நாங்க பண்ண போறோம், நாங்க விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம குடிக்கிறோம் பாத்தீங்களா, அங்கதான் இருக்கும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, துவார மத்த யுகங்கள் எல்லாம் கடுமையான தவம் செய்துதான் பெருமானை பார்க்க முடியும். ஆனா இந்த யுகத்துல சின்ன தவம் செஞ்சாலே பெருமானை பார்த்துடலாம். அதுதான் இந்த யுகத்துக்காக, இந்த யுகத்துல நம்ம பிறந்ததுக்கான மிகப்பெரிய நலன் என்னன்னா, கலியுகத்துல பிறந்ததுக்கான ஒரு விஷயம், நல்ல விஷயம், ஈஸியாவும் கெட்டு போயிடும், ஈஸியாவும் ஜெயிச்சிடும். இந்த ஆன்மா டக்குன்னு விழுந்தா கெட்டு போயிடும், அதே சமயத்துல டக்குன்னு விழுந்தா ஓடி போயிடும். எங்க இறைவனோட திருவடிக்கு இப்படி ஓடி போயிடும். ரெண்டுமே சுலபம். இறைவனுடைய திருவடி அடைவதும் சுலபம், இறைவனுடைய திருவடி அடையாமல் போவதும் சுலபம், ரெண்டும் சுலபம். ஆனா அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நியமம் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பெருமாட்டலாம், கொஞ்ச நேரம் பேசுறேன். நீங்க ஒன்னும் பெருசா நீங்க திருமுறை, நீங்க திருவாசகம் அதெல்லாம் பெருமான்ட்ட அமர்ந்து அவனோடு பேசுங்க. அப்பா என்னப்பா இத்தனை வருஷம் எங்க இத்தனை ஜென்மத்துல கூட வந்திருக்க, என்னப்பா பண்ற, எப்படி இருக்க, ஆடுறியா ஆடலையா, என்ன கால் வலிக்குதா வலிக்கலையா, என்ன சாப்பிட்ட, சொக்கநாதர் கோவில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு அவன்கிட்ட சென்று அவன் திரும்ப ரிப்ளை பண்ணுவான். அப்படிங்கிறப்ப அதுக்கு பேர் தான் பூசனை. அதுக்கு அவன் என்னைக்காவது பேசுவான்னு நினைச்சுதான் என்னைக்குமே பேச மாட்டான். நான் சொல்றதா நீ கேட்கணும்ல, வேற்றாகி வீட்டாகி நின்றாய் போற்றி ஊற்றாவே எல்லாம் போற்றி 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 போட்டு விட்டு பூவை தூக்கி அள்ளி போட்டு நம்ம ஓடிட்டே இருப்போம் இல்ல. அவன் சொல்ல வருவான், அவன் கேட்க கூட மாட்டான். டேய் நில்லுடா, டேய் இந்தாடா அந்தாடா நில்றா, நான் ஒன்று சொல்ற முக்கியமா அப்படின்வா. எனக்கெல்லாம் அதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா நீ பேச மாட்டேன். திருநாரையூர்ல நம்பியாண்டார் நம்பியுடைய தகப்பனார் வந்து சுவாமி கிட்ட போய் அன்னைக்கு வர முடியல, சாமிக்கு கொழுக்கட்டை படைச்சு கொடுத்துரு, தினமும் சாமி சாப்பிடுவாரான்னு கேட்டாரு. அவருக்கு அது வரைக்கும் போல, சாப்பிடுவாருங்க. இவர் போனவரு சாமி பூஜை எல்லாம் பண்ணி நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு சாமி கூப்பிட வரல. என்ன வரல, எங்க அப்பா சாப்பிடுவாருன்றாரு, நான் வரவே இல்லை, என்ன வரமாட்டேங்கிற, நீ வந்து சாப்பிட்டாதான் போவேன், சாப்பிட்டா இல்லைன்னா பூஜை தப்புன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பெருமானுடைய திருவடியிலேயே வீழ்ந்து தன்னைத்தானே மாய்த்து நினைக்கும் போது பெருமான் அதை எழுந்தருளி அந்த உணவு எடுத்து சாப்பிட்டார். நமக்கு என்னைக்காவது அந்த உரைப்பு இருக்கா? என்னைக்காவது விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் சாப்பிடணும்னு நம்ம உறுதியோட வச்சிருக்கோமா? என்னைக்காவது பொங்கல் எடுத்து வைக்க போய் நீ சாப்பிட்டே தீர்ந்து கண்ணு முன்னாடி அப்படின்னு ஒரு உரைப்போட வச்சிருக்கோமா? அவன் சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சுதானே வைக்கிறான், அவன் மனசு அப்படித்தானே, இவன் சாப்பிட மாட்டான், இந்த இலையில இருக்கிறது கடையில் நமக்கு தான் வரும் அப்படின்னு நெய்வேத்தியம் அவனுக்கு இல்ல நமக்குதான். செய்யும் போதே 2 பேர் தான் இருக்கிறோம், கொஞ்சமா செய்வோம்ன்றது எங்க ஐயா செய்யறோம். இல்ல சாமிக்கு சக்கரை பொங்கல் செய்யறப்போ அவன் சாப்பிட மாட்டான், நமக்கு சக்கரை ஒத்துக்காது, கம்மியாவே போடுவோம். ஏன் நம்ம தான் சாப்பிட, அவன் சாப்பிட போறது இல்ல. சுந்தரி பருப்பு இன்னைக்கு இல்ல, சரி பரவாயில்ல, அது ஒண்ணும் இல்ல. அடியார்கள் எப்படி தொண்டு செய்தார்கள்லாம் இறைவன் நம்ம எல்லாத்துக்கும் ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம அறிவாள் தாய நாயனார் சரித்திரம் பார்த்தோம். அவன் விட்டேல் கடிக்கலன்னா இடத்த விட்டு நகரவே மாட்டாரான். அவன்கிட்ட மாவடு, அவன் கடிக்கிற சத்தம் கேட்டாதான் தினமும் நடந்து போவாராம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இவருக்குத்தான் சத்தம் கேட்கும், யாரு களரிற்றறிவாருக்குத்தான் இறைவனுடைய திருவடி சிலம்பு சத்தம் கேட்கும், அவர் திருப்பூசை முடியும்னு நினைச்சோம். ஏன் அறிவாள் தாய நாயனாருக்கு கூட பூசனை முடிச்சு அவர் வைக்கிறப்போ அவர் மாவடு கடிப்பாராம். யாரு? சிவபெருமான் மாவடு கடிக்கின்ற சப்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் கோயிலை விட்டே போவாராம். ஒரு நாள் தலையில சுமந்து கொண்டு போறா, கீழே விழுந்துருச்சு, மாவடுவும் தென்னல் அரிசியும் கீழே விழுந்துருச்சு. ஐயோ இது கீழே விழுந்துருச்சு, இது பெருமானுக்கு ஆகாதே, இனிமே செய்ய முடியுமான்னு தெரியல. சரி பெருமான் வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிடுவானேன்னு உட்கார்ந்து இருந்தாராம். அந்த நெல்லுல சத்தம் கேட்கலையா, சத்தம் கேட்கலன்னு தெரிஞ்ச உடனே இனிமே நான் வாழ்க்கையில உயிரோட இருக்கவனான்னு கழுத்துல இருக்கக்கூடிய அந்த அருவாள் எடுத்து தன்னுடைய புறவலை அறுக்கிறதுக்கு போனதுக்கு அப்புறம் விட்டேல் சத்தம் தான் கொடுத்தாராம், நில்லுன்னு சொல்லாம விட்டேல் சத்தம் கொடுத்தாரா. எது? அந்த மாவடு கடிக்கிற சத்தம் கேட்டுதான் அப்படியே ஒரு கை வந்து பிடிச்சுக்கிட்டார் சுவாமி. பிடிச்சுக்கிட்டு
என்ன சாமி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் நீங்க லேட்டா வந்தீங்க, கழுத்து எடுத்துருப்பேன். ஏன் சாமி லேட்டா வந்திருக்கீங்க? ஏப்பா தினமும் அவிச்சு கொடுப்பேன், தினமும் அவிச்சு கொடுப்பேன், இன்னைக்கு அவிக்காம கொடுத்துட்டேன். அவிக்காம கொடுத்தா மெல்லணுமா இல்லையா? நான் ருசிச்சு சாப்பிடணுமா இல்லையா? தினமும் சோற அவிச்சு கொடுத்த, வேகமா சாப்பிட்டு விட்டல் விட்டல் கடிச்சு கொடுத்தேன். இன்னைக்கு வெறும் அரிசி கொடுத்துட்டேன், மெதுவா சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டு கழுத்த இருக்க போயிட்டியப்பா, என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு பெருமானோடு உறவு கொண்டு உரிமை கொண்டவர்கள் தான் நம்முடைய அடிவர்கள். நம்ம பெரிய புராணம் படிக்கிறோம், பெரிய புராணம் படிக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அந்த உரைப்பு நமக்குள்ள வர்றதுக்காகத்தான் பெரிய புராணம் தான். உரைப்பு வரணும் இல்ல, அந்த உரைப்பு நமக்கு வரணும். சாமி வருவாருன்ற நம்பிக்கை இல்லாம நான் பூஜை எத்தனை காலம் பூஜனை செய்தாலும் அத்தனை காலமும் பூஜை கிடையாது. இந்த ஒரு செய்தி இது ஏற்கனவே சொன்ன கதை தான், இருந்தாலும் உங்களுக்கு இந்த டைம் புரிஞ்சுக்கொண்டு இன்னொரு தடவை சொல்றேன். ஏன்னா 100 தடவை சொல்லிட்டு அந்த கதை உங்களுக்கு ஞாபகம். ஒருத்தன் போயிட்டு சுவாமிகிட்ட போயிட்டு, சுவாமி குருநாதர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து சுவாமி மூர்த்தம் கொடுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். சாமி எனக்கு மூர்த்தம் கொடுங்க, வழிபாடு செய்யணும் அப்படின்னாரு. சரி சரிப்பான்னு நடராஜர் மூர்த்தம் கொடுத்தாராம், வாங்கி வழிபாடு செஞ்சுட்டு இருக்காரு ரொம்ப நாளா. சாமி வருவாரு வருவாரு வருவாருன்னு பார்த்தாரு, வரவே இல்லை. கோவம் வந்துருச்சு. விறுவிறுன்னு போயிட்டு குருநாதர் போயிட்டு, அவர் சரியில்லைங்க, நான் என்ன பூஜை பண்ணாலும் வரமாட்டேங்கிறேன் அப்படி. யாரு? என் கொடுத்த நடராஜரு என்ன பூஜை பண்ணாலும் வரமாட்டேங்கிறா அப்படி, அதனால நீங்க வேற மூர்த்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். சிரிச்சுக்கிட்டாராம் குருநாதர். சரிப்பா அந்த முருகர் கொடுத்தாராம். முருகருக்கு இப்ப முருகர் என்ன பண்ணிட்டாரு, முருகருக்கு வீட்டுல கூட வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. முருகருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணாரு, தூபம் போட போனாரு. தூபம் போட போனப்ப என்ன நினைச்சாரு அப்படின்னா, ஆகா தூபம் யாருக்கு தான் வரணும், முருகருக்கு தான் வரணும், உள்ள இருக்கக்கூடிய நடராஜருக்கு போக கூடாதுன்னு ஒரு துணி எடுத்து நடராஜர் மூக்குல கட்டினாராம். துணி எடுத்து நடராஜர்ல மூக்குல கட்டிட்டு இங்க தூபம் போட ஆரம்பிச்சாலும் நடராஜர் வெளியே வந்துட்டான். என்ன சாமி இவ்வளவு நாளா உனக்கு நான் பூஜை பண்ணேன், நான் வந்து நீ வரல, இப்ப என்ன நம்ம உனக்கு நீ வரமாட்டேன்னு நினைச்சு இவ்வளவு நாளு நான் எங்க இருக்கேன்னு தெரியாம நீ வந்து சொல்லிட்டு இருந்த, இப்பதான் இங்கதான் இருக்கேன்னு ஊர்ஜிதமா எனக்கு வரவே கூடாது, என் மூக்குல நீ கட்டினது அந்த ஊர்ஜிதமான எண்ணம் இருக்கு இல்லையா, இங்கதான் இருக்கேன், நான் இங்கதான் வருவேன், நான் போடுற பூசனை உனக்கு வந்துரும்ன்ற ஆணித்தரமான எண்ணம் தான்ப்பா என்னை வர வச்சுச்சு. முன்னாடி நீ நான் எங்கேயோ இருக்கேன்னு நினைச்ச, இன்னைக்கு நான் வரமாட்டேன், எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு மூக்குல அந்த இதை கட்டினியே, அந்த துணியை கட்டினியே, தூபம் வந்துடக்கூடாதுன்னு, அதனால நான் வந்துட்டேன்ப்பா. எவ்வளவு அழகு பாருங்களேன், எத்தனை அழகு, எத்தனை அழகு. நம்மளுடைய பிடிமானம் வேணும் நம்மளுக்கு. பெருமான் வருவாரு, நான் திருவாசகம் பாடதான் எழுத்தாப்படி உட்கார்ந்து கேட்பான்ற அந்த உரைப்பு இருந்தது அப்படின்னா, நாம ஏதாவது தப்பு பண்ணுவோமா? முற்றோதல தப்பு பண்ணுவோமா? ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோமா? ஏப்பா எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்தாங்க, மறந்து போயிடுச்சு அந்த அம்மா. எனக்கு கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் காப்பி வரிசையா கொடுத்துட்டு போயிட்டு எனக்கு அடுத்து ஒருத்தவங்க கொடுத்துட்டு போயிருந்த அம்மா மறந்துச்சு. ஏமா என்னம்மா என்னைய மறந்துட்டேன், எப்போ முற்றதில்லப்போ எண்ணம் எல்லாம் நமக்கு அந்த எண்ணம் இருக்கா? நமக்கு என்னன்னா அந்த உரைப்பு இருக்கணும். முன்னாடி அவன் உட்கார்ந்து இருக்கான், கேட்கிறான், இந்த பக்கம் மாணிக்கவாசர் உட்கார்ந்துருக்காரு, இந்த பக்கம் எங்க அப்பா உட்கார்ந்துருக்கா, 2 பேரும் கேட்பாங்கன்ற பயபக்தியில செய்யும் போது அவங்க நிச்சயமாக வந்து கேட்பாங்க. சரி இதெல்லாம் விட்டுறலாம். அப்போ மாயை என்பது என்னன்னா இறைவனுடைய பரிக்கிரக சக்தி. அந்த சக்தியில கொஞ்சம் போல எடுத்து நமக்கு கருவிகரணங்கள் கொடுக்கிறான். அந்த கருவிகரணங்கள் எல்லாமே அழிஞ்சு போகும். அந்த கருவிகரணங்கள் எதுக்கு கொடுத்தான்னா நிலையான சிவபெருமானை நாம் அறிந்து கொள்வதற்காக. அவனை பிடிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி, வேற எதுக்கும் இல்ல சாமி. நான் அடிச்சு சொல்றேன், வேற எதுக்கும் இருந்துச்சுன்னா இன்னைக்கே டெலீட் பண்ணிருங்க. வேற எதுக்காவது உங்க பிறவி இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு நம்புனீங்கன்னா அதை டெலீட் பண்ணிருங்க. நீங்க செய்யறது எல்லாமே பாத்தி தான், பாத்தியில போடுற பயிர் தான். எது? அப்பா, பிள்ளை, பொண்டாட்டி, கல்வி, மத்த எல்லாமே பாத்தியில போடுற பயிர் தான். மெயின் பயிர் இது, வயல்ல போட்ட பயிர் இது சிவன் தான். சிவப்பயிரை தான் அறுவடை செய்ய போறோம். பாத்தியில தண்ணி வரப்ப அதுவா 4-5 பயிர் முளைக்கத்தான் செய்யும். நாம என்ன பண்ணிட்டோம், சிவப்பயிர் விளை வைக்காம பாத்தியில இருக்கிற பயிர் அறுத்து வெள்ளாம பண்ண முடியுமா? வீடு வந்து சேருமா அந்த வெள்ளாம? பாத்தியில 4 கதிர் இருக்கும், 4 கதிர், 4 கதிர் நம்ம வந்து டெய்லி தண்ணி ஊத்தி என்னைக்காவது நமக்கு பசியாச்சுமா?
4 கம்மங்கிறது, 4 சோளக்கிறது, 4 நெல்லு நாத்து, இது என்னைக்காவது நமக்கு பசி ஆகுமா? ஆனா இவைகளுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டாம். அவைகளுக்கு செய்ய வேண்டிய தர்மத்தை மட்டும் செய்யணும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது பெருமானுக்கு கொடுங்க அப்படிங்கிறது பெரும் செய்தி அடியேன் உங்களுக்கு சொல்லி மகிழ்கின்ற. புரியுதுங்களா சாமி? எல்லாருக்கும் புரியுதுங்களா? எல்லாருக்கும் தெளிவா புரியுதுங்களா? சரி, இப்ப உள்ள போகலாம். திருப்படி சிலம்பு ஆராத ஆசை அதுவாய் அடியேன் அகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ, பேரானந்தம் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. சிறார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்க. இறைவனுடைய சிலம்பு ஒலிக்கும். அவன் திருவடி எப்படிப்பட்ட திருவடினா சிலம்பு நிறைந்த திருவடி. இறைவனுடைய சிலம்பு இருக்கு இல்லையா, இறைவனுடைய சிலம்பு. நீங்க சிலம்புல கண்ணகியினுடைய புராணம் படிச்சிருக்கீங்களா? கண்ணகி சிலப்பதிகாரம், அதுல கண்ணகியினுடைய சிலம்புல என்ன பரல்கள் இருக்கும்? மாணிக்கம், மாணிக்க பரல். கோப்பெருந்தேவி சிலம்புல முத்து பரல் இருக்கும். கண்ணகியினுடைய சிலம்புல சிவபெருமானுடைய திருவடி சிலம்புல என்ன பரல் இருக்கும்? அருள் என்ற பரன், அருள் என்ற பரன், திருவருள் என்ற பரன் இருக்கும் ஐயா. சிவபெருமானுடைய திருவடியில அந்த சிலம்புக்குள்ள பரல்கள் இருக்கு. என்ன பரல் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆகம வேதம் என்ற பரல்கள் இருக்கு. அதுதான் ஜல் ஜல் ஜல்னு ஒழிச்சுட்டு இருக்கு. ஆகம வேதம் என்ற பரல்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு நிமிஷம். சிவபெருமானுடைய திருவடியில் உள்ள இருக்கக்கூடிய சிலம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரல்கள்லாம் என்னன்னா ஆகமம் மற்றும் வேதங்கள் தான் சிவபெருமானுடைய திருவடி கீழ் இருக்கக்கூடிய பரல்கள். ஆகமம் என்றால் 14 மெய்கண்ட சாத்திரங்கள், வேதம் என்றால் 12 திருமுறைகள், மற்ற சமஸ்கிருத வேதங்களும் உண்டு. ஆக வேத ஒளி என்பதும் ஆகம ஒளி என்பதும் தேவார திருவாசக ஒளி என்பதும் இறைவனுடைய சிலம்பொலிக்கு சமம் சொல்லுவாங்க. நீங்க திருவாசகம் முற்றோதல் கேட்கறீங்கன்னா இறைவனுடைய திரும்பொலி அந்த பரல்கள் அசையுதுன்னு அர்த்தம். அந்த பரல்கள் அசைகிறனால அவன் திருவடி கேட்குதுன்னு அர்த்தம். திருவாசகம் சிந்திக்கிறீங்கன்னா இறைவனுடைய திருவடி சிலம்பொலி உங்களுக்கு கேட்குதுன்னு அர்த்தம். தேவாரம் பாடுறீங்கன்னா சிலம்பொலி கேட்குதுன்னு அர்த்தம். மெய்கண்ட சாத்திரங்கள் படிக்கிறீங்க பாடுறீங்கன்னா அது சிலம்பொலி கேட்குன்னு அர்த்தம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, யாரும் ஆன் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு ஒரு ஆசை, இன்னும் ஒருத்தவங்க தான் ஆன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சவங்க ஆன் பண்ணிக்கிறேன். டார்ச்சர் தாங்க முடியாது. எங்களை நிம்மதியா கவனிக்கவே விட மாட்டேங்கிறாடி. இப்ப எப்ப பார்த்தாலும் ஆன் பண்ணு உயிரை வாங்கி எங்களை பண்றியடா கேக்குறது தெரியுது. இருந்தாலும் இது ஒரு ஆசையை மட்டும் சொல்லி ஆகணும்ல, அதனால உங்களை எல்லாம் தாக்க நினைக்கிறேன். ஐயா, நாங்களாம் தூங்குறவன அப்பப்ப கண்காணிச்சுனே இருக்கிறீங்க. ஆமா, முக்கியமான செய்தி சொல்றப்ப அப்படிதானே பண்ணணும். எல்லாரும் ஒரு தடவை என்ன தெரியல சுவாமி, என்னாச்சு எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம். கலாவதி அம்மா மட்டும்தான் தெரியுறாங்க, யாரும் எனக்கு தெரியல. இப்பதான் பிரேமா, ஓ இவ்வளவு நேரம் எல்லாரும் நீங்க ஆஃப் பண்ணிதான் இருந்திருக்கீங்க. சரி, எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. சரி, எனக்கு ஒரு ஆசை, ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணுவோம் எல்லாரும். இப்ப இல்ல, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கிரியேட் பண்ணுவோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி திருமுறைகளை 12 திருமுறை முற்றோதல் பண்றதுக்கு ஆள் இருக்கு, சிலம்பொலி பரல்கள் ஆடுது. 14 மெய்கண்ட சாத்திரங்கள பரல்கள் ஆடலையே. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் உட்காந்து, சிறுசுதான், நீங்க 14 மெய்கண்ட சாத்திரத்தையும் படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம். சிவஞான போதம் 12 சூத்திரம், 4 பாட்டு, கிடுகிடுன்னு 2 நிமிஷம் தான். சிவஞான சித்தியார் தான் பெருசு, மித்த எல்லா நூல்களும் குட்டி குட்டி தான். உண்மை விளக்கம் அதெல்லாம் உள்ள போனோம், நமக்கு சங்கர நிகர்ப்பணம் அது எல்லாம் 14 மெய்கண்ட சாத்திரங்களும் குட்டி தான். எனக்கு என்ன ஆசைன்னா, முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக, அது போல இந்திய சைவத்துறையில் முதன்முறையாக 14 மெய்கண்ட சாத்திரங்கள் முற்றோதல் அப்படின்னு ஒண்ணு வைக்கணும்னு ஆசை. அது உங்க எல்லாருக்கும் திருவடிக்கும் நான் கேட்டுக்கிறேன். 14 மெய்கண்ட சாத்திரங்களையும் ஒரு முற்றோதல் நடத்தணும். அது ஆன்லைன்லயே கூட நடத்துவோம் நம்ம, ஏன்னா அடியே இங்க இருங்க, அதனால ஆன்லைன்லயே கூட நடத்துவோம். எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கும். முற்றோதல் காலையில ஆரம்பிப்போம், 14 மெய்கண்ட. ஏன்னா புழக்கத்துக்கு வரணும்.
வரலன்னு வச்சுக்கோங்களேன், திருவாசகம் பழக்கத்துல வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, பட்டி தொட்டிக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிரேடு நம்ம போகணும், அடுத்த கிரேடுக்கு போகணும். என்னன்னா மெய்கண்ட சாத்திரங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் திருவாசகம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே மெய்கண்ட சாத்திரத்துல இருக்கிற ஒளி மூலமா தான் காமிச்சுட்டு இருக்கேன். மெய்கண்ட சாத்திர ஒளி மூலமா தான் தேவாரத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு மாயை என்ன, மாயை என்ன, சிற்சக்தி என்ன, பரிக்கிரக சக்தி என்ன, அதுக்கப்புறம் நம்மளுடைய மத்த 36 தத்துவங்கள் எல்லாமே மெய்கண்ட சாத்திரம். மெய்கண்ட சாத்திரம் தெரியாம திருமுறை படிச்சா திருமுறை புரியாது. சும்மா முற்றோல் பண்ற மாதிரி படிச்சா புரியாதல்லங்கய்யா. இல்ல, முதல்ல அப்படித்தானே திருவாசகம் ஆரம்பிச்சோம். முதல் திருவாசகம் அப்படித்தானே ஆரம்பிச்சோம். முதல்ல புழக்கத்துக்கு கொண்டு வருவோம். நம்ம முதல் திருவாசகம் தெரிஞ்சா படிச்சோம். இன்னைக்கு திருவாசகம் படிச்சு படிச்சு ஏதாவது ஒரு வார்த்தை, அப்படி ஒரு வார்த்தையாவது புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை நம்ம செய்யணும். எதை? 14 மெய்கண்ட சாத்திரங்களை முற்றோது வச்சுக்கலாம். எப்ப வச்சுக்கலாம்னு அடியார்கள் அடுத்த அமர்வுல எனக்கு நீங்க எல்லாம் கூடி பேசி சொல்லி நாம ஐயா 16 மெய்கண்ட சாத்திரங்கிறதுல ஒரு புக் இருக்காங்க சாமி. எதுல இருக்கு? 14 மெய்கண்ட சாத்திரங்கள் புத்தகம் இருக்கு. நாங்க பிடிஎஃப்ல அனுப்பிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை. உங்க எல்லாருக்கும் பிடிஎஃப் அனுப்பிச்சிருவோம். சாமி எங்கேயில புத்தகம் இல்ல, நாங்க பண்ண முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அதெல்லாம் நீங்க விட்டு அதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. உங்களை ஈஸியா பிடிச்சி உள்ளுக்குள்ள போட்டு நாங்க 14 மெய்கண்ட சாத்திரம் பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுருவோம். இப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாம் சொல்ல முடியாது இல்ல. அனுப்பிச்சுடுங்க சாமி, நாங்க பிரிண்ட் எடுத்து புக் வச்சுக்கிறோம், இல்லன்னா புக் வாங்கிக்கிறோம் சாமி. எப்படியாவது இது பண்ணுங்க சாமி. பண்ணிடுவோம். இப்ப என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு 31, போன மாசம் 31ஆம் தேதி திருவம்பாவை விழா நடத்தணும். ரொம்ப விமர்சனையா நடத்தணும். அடியார்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா குழந்தைங்க எல்லாம் பாட்டு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பரிசு பொருட்கள் தயாரா இருக்கு. நாளைக்கு நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம். எல்லாருக்கும் பரிசு பொருட்கள் எல்லாம் வந்துரும். குழந்தைங்க எல்லாரும் நின்னுதான் நீங்க வாங்க போறீங்க. ஒரு இடத்துல கொடுக்க போறோம், ஒருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போறோம். அவங்க கையால வாங்கி எல்லாரும் பண்ண போறாங்க. அது நம்ம எல்லாரும் பண்ண போறோம். சரி, இப்போ மெய்கண்ட சாத்திரம் நம்ம முற்றோதை இல்லைக்கு வச்சுக்கோம் அப்படின்னா போட்டுருவோம். நம்ம இப்ப இப்பயே போட்டு விட்டோம்னா அது நல்லதை அப்படியே செஞ்சிருவோம். பிப்ரவரி ஒரு சாமி இப்பயே தேதி குறிச்சிடலாம். தேதி குறிச்சிடலாம். இப்ப அப்ராக்சிமேட்டா ஒரு தேதி கொடுக்கலாம் சாமி. பிப்ரவரி 21 இப்ப 14, 21, 28 ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்க முடியும். ஏன்னா அடியார்களுக்கு எல்லாருக்கும் ஏதுவா அப்பதான் இருக்கும். பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை எந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரும் ஆன்லைன்ல தான் பண்ண போறோம். முடிஞ்சவங்க வரட்டும், முடியாதவங்க போட்டோம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம். உலக சைவ வரலாற்றில் முதன்முறையாக 14 ஞாயிற்றுக்கிழமை திருநாவுக்கரசர் கிளாஸ் இருக்குல்ல சாமி. இல்ல நம்ம அது கூட முன்ன பண்ண வச்சுக்கலாம். நம்ம திருநாவுக்கரசர் தானே. திருநாவுக்கரசர் அவர் எப்படினாலும் பாத்துக்குவார், ஒண்ணும் பிரச்சனை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை அம்மாவுக்கு அவங்களோட திருநாவுக்கரசர் ஏதாவது நம்ம பாத்துக்கலாம். இப்ப அடியார்கள் ஒருத்தவங்க கொடுக்குறீங்க, என்ன பண்ணா ஒரு கன்சாலிடேட் பண்ணி கொஞ்சம் கால அவகாசம் கொடுப்போம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய விழா, நம்ம பத்திரிகை எல்லாம் போட்டு நல்லா சிறப்பா பண்ணுவோம். இது மூலமா ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகி முற்றோதல் ஆரம்பிச்சாங்கன்னா நல்லது. அது கொஞ்சம் புழக்கத்துல வரட்டும். ஒவ்வொருத்தரும் ஒரு டேட்டு. கலாவதி 4, இவரு 14, இவங்க 18, ஒவ்வொருத்தரும் ஒரு டேட். பரவாயில்ல சாமி. நான் என்ன சொல்ல வரேன்னா புரிஞ்சுக்கலாம். 14 புதன்கிழமை செய்ய முடியாது. 4, 11, 18, 25. அதனால 4வது ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி வருது. 3வது ஞாயிற்றுக்கிழமை. சரிங்க சாமி. அந்த மாதிரி 4வது ஞாயிற்றுக்கிழமை கூட முடிஞ்சதுக்கு வச்சுக்கலாம். 18ஆம் தேதி பிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்ராக்சிமேட்டா முன்ன பின்ன இருந்தா பாத்துக்கோம். 18ஆம் தேதி பிக்ஸ் பண்ணி அன்னைக்கு 14 மெய்கண்ட சாத்திரங்கள் பிடிஎஃப் எல்லாரும் ஒரு தடவை வாசிக்கிறோம். கஷ்டமா தான் இருக்கும். இப்ப எழுத்து பிரிச்ச பிடிஎஃப் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்து அதை ஒண்ணு செஞ்சிருவோம். அதை செஞ்சுட்டோம் சாமி. கன்னியா 3வது ஞாயிற்றுக்கிழமை காமக்கூர்ல முற்றோதலையா எப்பவுமே அப்படிங்களா? சரி, நமக்கு எல்லாரும் இது பண்ணிக்கலாம். எல்லாரும் இது பண்ணிக்கலாம். ஐயா 3வது ஞாயிற்றுக்கிழமை திருமுறை கிளாஸுங்க ஐயா. 4வது ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாங்க ஐயா. இல்ல அதான் சாமி. இதுக்குதான் அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நானா வைக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்களா ஒரு கன்சாலிடேட் பண்ணி சொல்லுங்க. அப்ராக்சிமேட்டா தான் வச்சுக்கிறோம். அதனால நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 2வது வாரம் வச்சிடாதீங்க ஐயா. எங்களுக்கு திருமுறை பார்த்து ஆரம்பம். என்னன்னா இப்ப நான் எதுவும் வைக்கல.
நான் கன்சாலிடேட் பண்ணியே வைக்கிறேன். இல்லாட்டினா ஒரு நாள் வந்து நம்ம வந்து நம்ம திருவாசை கிளாஸ் வேணா கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விட்டு ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 3 மணி நேரம் மேக்சிமம் அது ஆகாது. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட ஆகாது. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட ஆகாது. அது மொத்தமே சிவஞான போது 12 கூட நடுநாள்ல வச்சிடலாங்க ஐயா. திருவாசகம் கிளாஸ் கட் பண்ண வேணாங்க ஐயா, நடுநாள்ல கூட வச்சிடலாங்க ஐயா. நாங்களாம் சரிங்க சாமி, சரிங்க சாமி. அப்போ ஒரு ப்ரப்போசல், என்னுடைய ஒரு விண்ணப்பத்தை உங்க எல்லாத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன் சாமி. சைவ உலகத்துக்கு முன்னாடி என் விண்ணப்பத்தை வச்சுட்டேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் பண்ணுவோம், கொஞ்சம் பண்ணலாமா? சரி, சந்தோஷம். உங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒத்துட்டு அவங்க சுசிலாமா சுவாமி ஐயா, நீங்க போன வகுப்புல நீங்க வந்து சாதனையுமே நெத்தி கூடல ஞாபகப்படுத்தி சொன்னீங்க. இப்ப நீங்க சாதனை செஞ்சுட்டு இருக்கீங்க. சாதனை நிட்டை கூடல். இந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு உள்ளுக்கு போயிடுவோமா? எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. ராகவன் சாமி இருக்காங்களா? ராகவன் சாமி சாமி இப்போ அடியனுக்கு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் இருக்கு சுவாமி. அதனால அது ஷெட்யூல் திடீர்னு பண்ணிருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அடியன் வந்து கரெக்டா 7:30 வரைக்கும் இருக்கும்னு நினைக்காத மீட்டிங். அதனால இன்னைக்கு இதோட அடியன் விடைபெறேன். நான் மற்ற ஒரு 1/2 மணி நேரம் அடியார்கள் ஐயா எல்லாரும் சத்சங்கம் பண்ணிட்டு போங்க. ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். சாதனையும் நிட்டை கூடுதல் மட்டும் சொல்லிட்டு அடியன் இங்க உத்தரவு வாங்கிக்கிறேன். நான் உள்ளே போகல. எங்க திருவாசகம் உள்ளுக்குள்ளேயே போகல. இவன் இப்படியே பண்றான் அவன் அப்படின்னு நினைக்காதீங்க. முக்கியமான விஷயம் சாமி, இது தெரியாம உள்ள போக முடியாது. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தவற வச்சுக்கேன். இப்போ சாதனையும் நிட்டை கூடுதல் மட்டும் சொல்லிட்டு போய் எனக்கு இதுதான் இது வந்து ரொம்ப முக்கியமான பணி. இன்னைக்கு முக்கியமான பணி. முன்ன பண்ண அங்க அந்த அபிஷியல் மீட்டிங் முன்ன பண்ண ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். இப்போ கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், இது 4ம் ஞானத்தினுடைய படிநிலைகள். ஞானம் வந்து என்ன பண்ணும்? கேட்கும் ஃபர்ஸ்ட், அடுத்து தெளியும், அப்புறம் சிந்திக்கும், கேட்கும், சிந்திக்கும், தெளியும், நிட்டை கூடும். நிட்டை கூடுதல் அப்படின்னா என்னன்னா, இறைவன் வேற இல்லை நான் வேற இல்லைன்னு உட்கார்றது தான் நிட்டை கூடுதல். கேட்கிறது அப்படின்னா கேட்கிற பொருளும் தானும் வேற வேறையா இருக்கு. சிந்தித்தல்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள இறங்குது, கேட்கிற பொருள் கொஞ்சம் உள்ளுக்குள்ள இறங்குது. தெளிதல் என்பது 75% அந்த பொருள் உள்ளுக்குள்ள இறங்கிருச்சு. நிட்டை கூடுதல் 100% உள்ள இறங்கிருச்சு நான் கேட்ட பொருள் அப்படின்னா அது பேர் நிட்டை கூடுதல். அப்போ சாதனை இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே திருவாசகம் முற்றோதல், நம்ம பண்ணிரு திருமுறைகள், திருவாசக சிந்தனை அமர்வு, அப்புறம் வந்து வார வழிபாடு, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே சாதனை. இது எல்லாமே சாதனை அல்ல. அதுதான் சொல்லணும். இது எல்லாமே சாதனை அல்ல. இது எல்லாமே நீங்க திருவாசகத்தை காதுல மட்டும் கேக்குறீங்கன்னா கேட்டல். திருவாசகத்தை உள்ளுக்குள்ள போய் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி என்னதான் சொல்ல வராங்கன்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா அது பேர் என்னது? சிந்தித்தல். ஓ இதுதான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு முடிவுக்கு வர்றது பேரு தெளிதல். தெளிந்த முடிவை வாழ்க்கையில நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு பேரு தான் நிட்டை. அப்போ நாம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தியரிட்டிக்கல் கிளாஸ். தியரி வந்து என்னைக்கு பிராக்டிக்கல் ஆகுதோ அது பேர் தான் நிட்டை கூடுதல். தியரி என்னவாகணும்? நம்ம படிக்கின்ற எல்லா படிப்பும் பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணணும். கண்ணப்பர் கண்ணன் நோண்டிருக்காரு, அது தியரிட்டிக்கல் கிளாஸ். நானும் கண்ணன் நோண்டுவேன்றது பேர் பிராக்டிக்கல் இல்லை. அது அப்படி செய்யக்கூடாது. அவர் பிள்ளைய அறுத்திருக்காரு, அதனால நானும் என் பிள்ளை நான் இன்னைக்கு சாயங்காலம் போல சாமிக்கு அறுத்து வழி போட்டுருவேன், அப்பதான் நான் வந்து திருத்தொண்ட நான் என்னன்றது பிராக்டிக்கல். அப்படி நினைச்சு செஞ்சிடாதீங்க எல்லாரும். அதனுடைய உட்கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அது நடக்கணும். அப்போ நாம கற்றதை செய்யணும். கற்றதை நான் எப்படி சாமி செய்யறது? நான் கத்துக்கிட்டதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னா அதுக்கு பேருதான் தொண்டு. அதுக்கு பேருதான் தொண்டு. தொண்டு செய்யறதுக்கு பேருதான் நீங்க அதை பிராக்டிக்கல் ஆக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க கடைசி வரைக்குமே தொண்டு செய்யலன்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க, நீங்க வர்றீங்க, நீங்க பாட்டு பாருங்க, நீங்க சாமி, அவ்வளவுதான். உங்களுக்கும் சாமிக்கு மட்டும்தான் தொடர்பு. தொண்டுன்னு என்ன அர்த்தம்? தொண்டுன்னா இறைவனுக்கு செய்யறது. இறைவனுக்கு ஆமா தொடர்ந்து செய்யறது தொண்டு. இறைவனுடைய உருவத்துக்கு செஞ்சா அது சரிகை தொண்டு. இறைவனுடைய உருவத்துக்கு தொண்டு செஞ்சோம்னா அது சரிகை தொண்டு. இறைவனுடைய அருவத்துக்கு தொண்டு செஞ்சோம்னா அது கிரியை தொண்டு.
இறைவனுடைய அருவத்துக்கு தொண்டு செஞ்சா அது யோக தொண்டு. இறைவனுடைய சொரூபத்துக்கு தொண்டு செஞ்சா அதுதான் ஞான தொண்டு. உருவத்துக்கு தொண்டு செஞ்சா என்ன தொண்டு? சரியை தொண்டு. லிங்க திருமணி தொண்டு செஞ்சா என்னது? அது அது கிரியை தொண்டு. அருவம் 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 என்ன? ஒன்றுமற்ற நிலை. அந்த ஒன்றுமற்ற நிலைக்கு தொண்டு செஞ்சா அது யோக தொண்டு. இறைவனுடைய சுரூபம் என்னன்னா இந்த மூணுலையும் அடங்காது. எது? இந்த மூணுலையும் அடங்காததுதான். அருவமும் கிடையாது, உருவமும் கிடையாது, அனுபவமும் கிடையாதுன்னு சொல்லி இது மூணுக்கு அப்பாற்பட்டதை உங்களால பண்ண முடியும், உங்களால மனத்துக்குள்ள கொண்டு வர முடியுது. அதுக்கு நீங்க தொண்டு செஞ்சா அந்த தொண்டு பேரு தான் ஞான தொண்டு. அதுக்கு பேரு தான் ஞான தொண்டு. கஷ்டத்துக்கு எல்லாம் போவேனா, ஒரு தைரியம் ஒரு புல்ல எடுத்தாவது சாமிக்கு போடுங்க. யாரோ ஒரு உயிருக்கு ஒரு உபயோகமா இருங்க. உங்களால ஏதாவது ஒரு விஷயம் ஒரு உங்களுக்கும் பெருமானுக்கும் தவிர நீங்க வேற யாருக்காவது ஒரு தொடர்ந்து ஒரு பணியை நீங்க இறைப்பணியில செய்யறீங்கன்னா அதுக்கு பேரு தான் தொண்டு. அந்த தொண்டை தொடர்ந்து செய்யுங்க. அந்த தொண்டு செய்யறதுக்கு நம்ம எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறோம். என்ன வாய்ப்பு? வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு வார வழிபாட்டை நேரடியா தொடங்குங்கன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அதனால அதை அப்படியே தொடங்குங்க. அது முதல்ல சரியை தொண்டாதான் வரும், உங்களுக்கு கொண்டு போய் ஞான தொண்டுல போய் சேர்த்துரும். அதனால அந்த தொண்டு மட்டும் இல்ல, நான் அந்த தொண்டு மட்டும் சொல்ல, நீங்க என்ன தொண்டு வேணா எடுத்துக்கலாம். நீங்க ஏற்கனவே நிறைய பேர் தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப சாந்தி அம்மாலாம் அவங்க வந்து திருமுறைக்கு வகுப்பு, திருமுறை அந்த சித்தாந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய தொண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா தொடர்ந்து செய்யுங்க, ஆத்மார்த்தமா செய்யுங்க. நீங்க தொண்டு செஞ்சா மட்டும்தான் பிராக்டிக்கல்ல இருந்து தியரிட்டிக்கல்ல இருந்து பிராக்டிக்கலுக்கு வரீங்க. அப்பதான் நிட்டை கூடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கும். நிட்டை கூடலாம் முடியாது, நிட்டை கூட நம்ம பேசவே மாட்டோம். நிட்டை கூடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தொண்டு செஞ்சா. அதனால தொண்டை தவறாம வலுவாம பிடிங்க. ஏதோ ஒன்று தினமும் சாமிக்கு பக்கத்துல உள்ள கோவிலுக்கு தினமும் பால் எடுத்து கொண்டு போறது, தினமும் அந்த கோவிலை கூட்டி சித்தம் பண்றது, இல்ல அப்படின்னா யாராவது சாப்பிடாதவங்களுக்கு யாராவது காதல கேட்கிறோமா ஒரு சாப்பாடு வாங்கி தர்றது, இல்ல ஏதோ ஒண்ணு பண்றது. இந்த மாதிரியான ஏதோ ஒரு எளிமையான தொண்டை நீங்க மனசுல எடுத்துக்கொண்டு அதை செய்து ஏற்கனவே தொண்டு செய்யறவங்கன்னா மகிழ்ச்சி. ஆனா தொண்டுல தன்னலம் என்பது வரவே கூடாது. சிவத்தை மட்டும் நோக்கி செய்கின்ற தொண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் அடியன் வணங்கி மகிழ்ந்து அடியன் இந்த அளவுக்கு நான் விடைபெற்று விடுறேன். நான் அந்த மீட்டிங் வேகமா முடிஞ்சது அப்படின்னா வர பாக்குறேன். முடிந்த அளவுக்கு அடியனை எதிர்பார்க்க வேண்டாம். அடியார்கள் அதை வந்து நீங்க கொஞ்சம் ஐயா ராகவன் சுவாமி சாமி ராகவன் சுவாமி டேக் ஓவர் பை ராகவன் சுவாமி ஹியர் ஆஃப்டர். ராகவன் சுவாமி வசம் இந்த 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 மேடை இந்த அடியார் திருக்கூட்டம் ஒப்படைக்கப்படுது. அதனால அடியார்கள் பண்ணுங்க. நான் சொன்ன அந்த கருத்துக்களை அடியார்கள் கொஞ்சம் உள்வாங்குங்க. மாயைனா என்ன, மாயைன்னா என்ன, கருவிகள்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பெருமானுக்கு நாம் செய்கின்ற தொண்டு எப்படி செய்யணும், நிட்டை கூடுதல்னா என்ன, நிட்டை கூடுதல் எப்ப நிகழும், நிகழ்வதற்கு எது வாய்ப்பு அப்படின்றது தொண்டு செய்யாம உங்களால சிவபெருமான அனுபவம் செய்யவே முடியாது. சிவபோகத்துக்கு போகவே முடியாது, சிவயோகத்துக்கு போகவே முடியாது. தொண்டுதான் சிவயோகத்துக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போகும். தொண்டுதான் தொண்டு பண்ணா மட்டும்தான் நீங்க செய்கின்ற தொண்டு பண்ணா மட்டும்தான் வரும்னு சொல்லி அது ஆணித்தரமா அழுத்த நிறுத்தமா அடியன்னு சொல்லி இந்த அளவுல அடியே உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி. ஐயா அடியனுக்கா ஒரே ஒரு விண்ணப்பம். அடியன் வந்து வேலுண்டு வினையில லாகின்ல இருந்து வராங்க சாமி. அது வரைக்கும் ஒரு இதுல இருந்து பாட்டையாவது பாடிடுமா? அது வரைக்கும் பாட்டு பாடலாமா? ராஜேஸ்வரிமா பாடுங்க பார்க்கலாம். சீரா திருவடி தின் சிலம்பு பாடுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சீரா திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் அடியேன் அகமகிலம். பிறந்த வீதி பெருந்துரையாய் திருநடந்தை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோம். பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோம். திருச்சிற்றம்பலம். ஜானிகா பாடுங்க. அதே பாட்டீங்களா? அதே பாட்டா? திருச்சிற்றம்பலம்.
சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் அடியேன் அகம் மகிழ தேராந்த வீதி பெருந்துரையான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சாந்தியம்மா பாடுங்க. வந்துட்டாருமா ஐயா வந்துட்டாரு. இல்ல போயிட்டாரு. பாடுங்க பாடுங்க. அடுத்த பாட்டு பாடுங்க. நீ பாடு சொல்லு. அடுத்த பாட்டாமா? பாடுங்க. அடுத்த பாடுங்க. 19 சரி பாடுமா பாடுமா நீ பாடு. திருச்சிற்றம்பலம். அத்தி உரித்தது போர்த்தருளும் பெருந்துரையான் பித்து வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாய் முத்தி முழு முதல் உத்தர கோசமங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ புக்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். பாடுங்க. சாந்தியம்மா பாடுங்க. மாற ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேர்ந்த கோலம் திகழ பேருந்துரையான் கோவாகி வந்தெம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ பூவார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். அம்மா பாட்டுங்களா? ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்தெம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமோ பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருவடி வணக்கங்கய்யா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் சுவாமி. சிவாய நம சிவாய நம சிவாய நம. குருநாதர் திருவருள். ரெக்கார்ட் இருக்கலாம் இல்லையா? அம்மா அந்த ரெக்கார்டு ஐயா தான் ஆஃப் பண்ண முடியும் சாமி. அடியனால அது ரெக்கார்டு ஐ திங்க் ஆஃப் பண்ண முடியாதுங்க சாமி. இருக்கட்டும், நம்ம கால் கட் பண்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுங்க சாமி. சரிங்க சரிங்க. சிவாய். சிவ 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 சிவ. பெருமானுடைய பெரும் கருணை. இந்த திருவாசக அமர்வுல நம்ம இப்போ திருப்பூவல்லி அப்படி என்கின்ற அந்த, அதாவது மாயா விஷயம் நீங்குதல் அப்படின்னு பெரியவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாடலை வந்து குருநாதருடைய கருணையினாலும் இறைவரும் திருவருளாலும் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஐயா வந்து ஒரு சில முக்கியமான பணிச்சூழல்னால இது இருக்கிறதுனால லெஃப்டா இருக்கிறதுனால அடியனுக்கு வந்து ஐயா சொல்லியிருக்காங்க. போன தடவை நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டா அந்த விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இடையில வந்து ஐயா திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டதுனால நம்ம அந்த விஷயத்த ஃபுல்லா பார்க்க முடியாம இருக்கு. அதனால அடியன் இப்ப சொல்ல ஆமா திருவடி வணக்கம் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்போ அந்த விஷயத்த வந்து அடியேன் வந்து ரொம்ப அதாவது இன்னைக்கு வந்து ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இறைவனுடைய கருணை இந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொன்னாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஆன்மா வந்து இறைவனுடைய அந்த அன்பை வந்து உள்வாங்கிக்க முடியும். இத வந்து மாணிக்கவாசர் வந்து ஒரு வார்த்தையில கடலினுள் நாய் நக்கியாங்கு, அதாவது ஒரு நாய் வந்து கடல்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணிய நக்கி நக்கி குடிக்கணும்னு நினைச்சா எவ்வளவு அதனால குடிக்க முடியுமோ அந்த மாதிரிதான் வந்து இந்த ஆன்மாவானது இறைவனுடைய கருணையை வந்து அதை கிரகித்து கொள்றதுக்கு இந்த ஆன்மாவனால முடியாது. இப்போ ஒரு நெல் இருக்கு, ஒரு வயல்ல இருக்கிற நெல்லு
வளரணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி தேவை. இறைவனுடைய கருணை எப்படின்னா, இறைவனுடைய அருள் ஆற்றல், கருணை ஆற்றல் எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஏரியில இருக்கிற தண்ணி மாதிரி. அந்த ஏரியில இருக்கிற இந்த நெல்லு வளரணுங்கிறதுக்காக ஒரு ஏரியை நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா, அது வரக்கூடிய அந்த தண்ணி அப்படியே ஃபோர்ஸா இந்த நெல்லை அதுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதுக்கு தேவை நெல்லுக்கு தேவை தண்ணி தான். ஆனா இறைவனுடைய தண்ணி இறைவன் கிட்ட இருந்து வர அந்த அருள்ங்கிறது அந்த மாதிரி சாகாரம் மாதிரி. அப்போ அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அதுல இருந்து மடைக்கு மாற்றணும், அப்புறம் கண்மாய்க்கு மாற்றணும், அப்புறம் அதுல இருந்து வயல் வரப்புகளுக்கு அந்த வழியா நம்ம வரப்போ அந்த அந்த தண்ணி இந்த நெல்லுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அந்த தண்ணி வரும். அதே தண்ணி தான் இப்பயும் வருது. ஆனா அது அதற்கான அந்த வழிமுறை மூலமா வருது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இறைவனுடைய கருணை இந்த ஆன்மா மேல அந்த இறைவன் எப்படிப்பட்ட அந்த கருணையை செய்கின்றான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குருநாதர் சொன்ன ஒரு விஷயத்த அடியேன் அடியார்கள் அத்தனை பேருக்கும் சொல்வதற்கு அடியேன் கடமைப்பட்டிருக்கிற சுவாமி. அப்போ நம்மளுடைய சைவ சமயத்துல 2 ராஜாக்கள் உண்டு அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம பார்த்தோம். அப்போ யார் அந்த 2 ராஜாக்கள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறப்போ, ஒன்று தியாகராஜர், இன்னொன்று நடராஜ பெருமான். இந்த இருவரும் தான் ராஜா கோன். சரியா? இப்போ நம்ம நடராஜ பெருமானுக்கு தரிசனம் பண்ண போனோம் அப்படின்னா அவங்களை நம்ம நடராஜருக்கும் இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்டோம். நடராஜ பெருமானுக்கு தியாகராஜா பெருமானுக்கும் என்ன அவங்க அணிவிச்சிருப்பாங்க? அவங்க என்ன போட்டுட்டு வருவாங்க வெளியில வரப்போ? தேர்ல வரப்போ இல்ல அவங்களுடைய சந்நிதியில இருக்கிறப்போ என்ன போட்டிருப்பாங்க சுவாமி? அடியார்கள் சொல்லலாம் சார். என்ன அடியார்கள்? ருத்ராட்ச மாலை போட்டிருப்பாங்க, சிலம்பு அணிஞ்சிருப்பாங்க. அப்புறம் கழல்கள். சரி, கழல்கள். அப்புறம் சாமி என்ன சாமி? கிரீடம் அணிஞ்சிருப்பாங்க. வெட்டி வேறு மாலை. என்ன நம்ம நடராஜர் கிரீடம் அணிஞ்சிருக்க மாட்டாரே சாமி. சிவபெருமான் கிரீடமே அணிஞ்சிருக்கவே மாட்டார். அவர் சடையாதான் இருக்கும். சரி, வேற என்ன அணிஞ்சிருப்பாங்க? என்ன சாமி? பட்டு வஸ்திரம் போட்டிருப்பாங்க சார். பட்டு வஸ்திரம் போட்டிருப்பாங்க. வேற வேற என்ன போட்டிருப்பாங்க? சொல்லுங்க, ஒன்னொன்னா சொல்லுங்க. புலித்தோல் போட்டிருப்பாங்க. புலித்தோல் போட்டிருப்பாரு. அம்மா அம்பிகா அம்மா பிரசன்ட் மோட்ல இருக்கீங்க சாமி. பிரசன்ட் மோட் ஆஃப் பண்ணுங்க சாமி. சரி சரி. அப்புறம் புலித்தோல் போட்டிருப்பாரு. புன்னகை அணிஞ்சிருப்பாருங்க ஐயா. புன்னகை. ஆஹா புன்னகை அணிஞ்சிருப்பாரு. புன்னகையோடு சேர்ந்து பொன்னகையும் அணிஞ்சிருப்பாரு இல்லையா? பொன்னகையும் அவர் அணிஞ்சிருப்பார். அந்த பொன்னகை அப்படிங்கிற அந்த நகைகளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆபரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆபரணம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன சாமி அர்த்தம்? ஆபரணம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன இருக்கலாம்? நிறைய முத்து மாலை, வயிறு மாலை அந்த மாதிரி போடுறது ஆபரணங்கள்னு சொல்லுவாங்க ஐயா. சரி. அடியார்களை அணிந்தது கூட ஆபரணம்னு சொல்லுவாங்க. ஆஹா அருமை சாமி. அதாவது அடியார்களை இல்ல, ஆன்மாக்களை அவன் பரணமாக அணிந்திருக்கின்றான். ஆபரணம் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை அதை பிரிக்கலாம். அப்போ ஆபரணம்னா என்ன அப்படின்னா, பரணம் அப்படிங்கிறது என்னன்னா இலை அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் லிங்க திருமேனிக்கு வில்வ மாலை போட்டிருப்பாங்க. அப்போ லிங்க திருமேனிக்கு என்ன மாலை நம்ம சேர்க்கலாம், சுவாமிக்கு என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா வில்வத்தை போடுவாங்க. அந்த வில்வம் என்ன சொல்லுதுன்னா பரணம், இந்த ஆன்மாவை பரணமாக அணிந்து கொள்வது. இந்த ஆன்மாவை எப்படி பெருமானுடைய திருமேனிக்கு அந்த வெந்நீர் அவன் இந்த ஆன்மாவை அணிந்து கொள்கின்றானோ அந்த மாதிரிதான் இந்த ஆபரணங்களையும். ஆபரணம்னா இப்ப நம்ம சுவாமியை பாக்குறப்போ, நடராஜரையும் தியாகராஜரையும் பாக்குறப்போ அவரை நகை போட்டிருக்காருன்னா நம்ம அந்த இதுல முத்து இருக்கு, மணி இருக்கு, வைரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுல போய் மூழ்கிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன நமக்கு தோணணும்னா, இந்த பெருமான் இந்த ஆன்மாவை நம்மளே எடுத்து தன்னுடைய உடம்புல அணிந்து இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு
ஒரு நிலைப்பாடுகள், அந்த உணர்வுகள் வந்து இந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அப்போ ஒரு 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 வில்வ இலையில எத்தனை இலை இருக்கும்? நார்மலா ஒரு இலை இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா 10 இலைகள் கொண்ட 3 இலைகள் உள்ள அந்த இலைய வந்து 10 சாதாரண ஒரு வில்வம். இதுவே வந்து அதே பெரிய வில்வம், சிவவில்வம்னு சொல்லுவாங்க. அதுல எவ்வளவு சாமி இலை இருக்கும்? மகாவில்வம்ல 7 இலை இருக்கு. மகாவில்வம் 7 இலை இருக்கும். 15 இலை இருக்குங்கய்யா. ஐயா 15 இலை இருக்கு. அம்மா 15 சொல்றாங்க. சரி. ஆனா பத்துங்கய்யா 10. இல்ல இல்ல இல்ல, நடுவுல சேர்த்துதான் சொல்லணும். நடுவுல இருக்கிற தண்டு படம் இருக்கு இல்லையா, அதுல 5 இருக்கு, சைடுல 5, சைடுல 5, மொத்தம் 15 இருக்கு. அவன் அடியன் கிட்ட இருக்கு, அதனால சொல்றேன் நான். சிவ அதாவது மகாவில்வம், சிவ மகாவில்வம் அப்படின்னு சொல்ற அந்த வில்வத்திற்கு மொத்தமாக 11 பக்ஷணங்கள் இருக்கும், 11 இலைகள் இருக்கும். அத வந்து அந்த உலகத்திலேயே முதல்ல இருந்த அந்த மகாவில்வமானது எந்த தலங்கள்ல இருக்குது? ஒரே ஒரு தலத்துலதான் இருக்கு, ஒரே ஒரு சிவத்தலத்துலதான் இருக்கு. அந்த தலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆவூர் பசுபதீஸ்வரம் அப்படிங்கிற அந்த தலத்துல இருக்கு. சரி, எதுக்கு சொல்றோம் அப்படின்னா பெருமானுக்கு எந்த விதமான, அதாவது லிங்க திருமேனிக்கு என்ன மாதிரியான நம்ம இலைய வந்து என்ன மாதிரியான அந்த இதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக சொல்ல வருது. ஆனா இதுக்கும் இப்ப நம்ம ஆபரணத்துக்கு என்ன சம்பந்தம்? எதனால நம்ம அந்த விஷயத்த சொன்னோம்? இப்போ நடராஜ பெருமானை நம்ம போய் கோயில்ல தரிசிக்க போறோம், எங்க சிதம்பரத்துல போறோம் அப்படின்னா நடராஜரை வந்து போட்டிருப்பாங்க ஐயா, தங்கத்துல வில்வையில மாலை போட்டிருப்பாங்க. சரி, அது வந்து பின்னாடி ரகசியமா இருக்கு சுவாமி. அதை வந்து அருவுருவத்தை சொல்றதுக்காக அதை வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் தான், அது வந்து ஒரு குறிப்பு தான் சாமி. ஆனா அடியேன் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம நடராஜர் கோயிலுக்கு எல்லாரும் போயிருக்கோம், சரியா? நடராஜ பெருமானுக்கு சூட்டிய ஒரு பொருளை நமக்கு தருவாங்க, என்னது அது? அம்பிகாமா, நீங்க பிரசன்டேஷன் கம்மி பண்ணிக்கலாம் சாமி. மலர் மாலை தருவாங்க, வில்வ மாலை தருவாங்க, நடராஜர் போட்ட பூ தருவாங்க, விபூதி தருவாங்க. சரி, இல்ல நடராஜருக்கு அணிவிச்ச ஒரு பொருள் நமக்கு தருவாங்க, என்ன தருவாங்க அது? மலர் மாலை, வில்வம் கொடுப்பாங்க. வில்வம், தீபம் வந்து அவர்கிட்ட காமிச்சிட்டு நம்ம கிட்டையும் காமிக்கிறாங்க. சரி, ஐயா மாலை கொடுப்பாங்க, எண்ட மாலை, சாமிக்கு போடுற மாலை நம்ம கொடுப்பாங்க ஐயா, இண்டை மாலைன்னு சொல்லுவாங்க. சரி, வேற தலைமாலை கொடுப்பாங்க. இண்டை மாலை, தலைமாலை. தேனு கொடுப்பாங்க. யாரு? வில்வம் கொடுப்பாங்க. சிறப்பு. நம்ம செல்வியம்மா சிறப்பா சொல்லிட்டாங்க. நடராஜ பெருமானுடைய திருவடிக்கு சாத்திர குஞ்சித பாதம் அப்படிங்கிற அந்த ஒரு மாலையை கொண்டுட்டு வந்து நமக்கு தருவாங்க. எதுக்கு சாமி அது தராங்க? அது நமக்கு நடராஜ பெருமானுடைய திருவடியில சாத்தின அந்த சாமி. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது எதற்கு அந்த மாலையை நமக்கு கொடுக்கறாங்க? நமக்கு அந்த பாதத்தினுடைய திரு அருள் கிடைக்கிறதுக்கு. அது கிடைக்க அந்த மாலையை நமக்கு பாக்குறப்ப நமக்கு என்ன தோணும்? இறைவன் திருவடிதான் ஞாபகம் வரும். அதனாலதான் நம்ம எப்பவுமே நினைச்சிட்டே இருப்போம். இறைவனுடைய திருவடி ஞாபகம் வருமா? இறைவனுடைய திருவடி அப்படிங்கிறது என்னது அப்போ? 5 எழுத்து பஞ்சாட்சரம், திருவைந்து எழுத்து. சரி, அதுவும் அவர் காலில் கொடுத்திருக்கிற மாலைக்கு என்ன சம்பந்தம் சாமி? முக்தி அடையறதுக்காக நம்ம அவரோட திருவடி பற்றினால் போதும், வேற எதுவுமே தேவையில்ல அப்படிங்கறதுக்கு தான் அந்த திருவடி. அது நம்மளுடைய சிந்தையில இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அந்த மாலை எதுக்கு நமக்கு கொடுக்கறாங்க? 2 கலக்குறங்க, எம்பெருமானோட நம்ம கலந்து போயிடும். சரி, நீங்களே சொல்லிருங்க சாமி.
இல்ல சாமி, குருநாதர் இட்ட கட்டளை. நம்ம நிறைய கேள்வி கேட்க கேட்கதான் நமக்கு அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் நான் கேட்கிறேன், வேற எதுவும் கிடையாது. சரி, அதாவது இந்த பார்ட் அப்படியே பாஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு உலக விஷயத்துக்கு போயிட்டு திருப்பி இது அருள் விஷயத்துக்கு வருவோம். கல்யாணம் கட்டுறோம் இல்லையா, கல்யாணம் நடக்குது இல்லையா, கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு அந்த ஐயர் என்ன செய்வாரு? ஒரு விஷயம் செய்வாரு. நிறைய பூஜை செய்வாரு, என்னென்னமோ செய்வாரு. ஆனா முக்கியமா ஒரு விஷயம் செய்வாரு. கங்கணம் கட்டுறது. அப்படி கங்கணம் எதுக்கு கட்டுறாங்க? கங்கணம் எதுக்கு சாமி கட்டுறாங்க? அதாவது சாட்சியா வந்து இது வந்து நடத்துறோம் அப்படிங்கறதுக்கு உண்டான, அதாவது சாமி வந்து சாட்டுறாங்கன்னாடி கங்கணம் கட்டுவாங்க சாமி. அப்ப வந்து சாமி வந்து அந்த பூஜைக்கு அவரோட சாட்சியா, அவரு மேல ஆணையா அப்படிங்கிற மாதிரி அவருதான் இருந்து எல்லாம் பண்றாருங்கிற இதுங்க. சரியா சொல்ல வரல. இப்போ அதாவது சாமி ஒரு உலக வழக்கில இருப்பான், அவனை பழி வாங்குறதுக்கு அவன் கங்கணம் கட்டி நிக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்க? அப்படின்னா அவன் பழி வாங்குறதுக்கு இறைவனை சாட்சியா வச்சு நிக்கிறான். கடைசி வரைக்கும் அவங்களே இருக்கிறது. அந்த நிகழ்வு வந்து எந்த தடங்களும் இல்லாம சிறப்பாக யாராவது ஒரு நேரத்துல ஒரு அடியாரு சொல்லுங்க சாமி. நிறைய பேர் அன்மியூட் பண்ணா எல்லாரும் சொல்றது சரியா கேட்கல. அந்த காரியம் நல்லபடியா முடியணும்ன்றதுக்காக கட்டுறாங்க. அதாவது அம்மா கலாவதி அம்மா ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கங்கணம் எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த நினைச்சு கங்கணம் கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் நடந்து முடிக்கிற வரைக்கும் அவங்க அதே புடியிலதான் இருப்பாங்களா. அந்த விஷயத்த மட்டும்தான் அவங்க சிந்தனையில வச்சிருப்பாங்க. அதை தவிர்த்து வேற எங்கேயுமே அவங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது போகவே போகாது. அவங்களுடைய முழு மூச்சு, அவங்களோட முழு குறிக்கோள் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த கங்கணத்தை எந்த விஷயத்த நினைச்சு கங்கணம் கட்டியிருக்காங்களோ அந்த விஷயத்துலதான் வந்து அவர்களினுடைய அந்த குறிக்கோள், அவர்களுடைய செயல்பாடுகள், மனம், மொழி, வாக்கு எல்லாமே அந்த ஒரே விஷயத்த மட்டும்தான் பத்தி நிற்கும். இப்போ இது வந்து அதனாலதான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கங்கணம் கட்டுறாங்க. எதுக்கு கங்கணம் கட்டினாங்க அப்படின்னா, இந்த கங்கணம் என் கையில ஏறிடுச்சு அப்படின்னா இந்த பொண்ணை நான் கல்யாணம் கட்டாம நான் வேற வெளியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி கங்கணத்தை கட்டிட்டு போய் பொண்ணுக்கு தாலி கட்டி முடிச்ச உடனே அந்த கங்கணத்தை அவுத்துடுவாங்க. சரியா? சரி, இப்ப எதுக்கு நம்ம இந்த விஷயத்த சொன்னோம்? அப்போ இந்த கங்கணத்துக்கும் நடராஜ பெருமானுடைய திருவடியில இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த குஞ்சித பாதத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு லிங்க். அதாவது பிஞகம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிஞகம்னா என்ன சாமி? விரிசடைங்க சாமி. விரிசடை. சரி, வேற? இறைவனின் தலைக்கோலம். இறைவனின் தலைக்கோலம். சரி சரி. அதாவது அந்த காலத்துல சாமி, அதாவது இந்த மன்னர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மன்னர்கள்லாம் இருந்தப்போ போருக்கு போவாங்க. போருக்கு போறப்போ அந்த அந்த நாட்டினுடைய ராஜாவுடைய குருவா இருக்காரு இல்லையா, ராஜகுருன்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த ராஜகுரு அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த வெட்டி வேர் இருக்கு இல்லையா, அந்த வெட்டி வேரை ஒரு இவ்வளவு பெரிய அளவுக்கு எடுத்து அவங்களுடைய அந்த கட்டவரல் இருக்குல்ல, அந்த கட்டவரலுக்கு கீழே மடிச்சுட்டு, அதாவது அந்த கட்டவரல முடிச்சு போட்டுட்டு மன்னர் இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம், போருக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் திருப்பி வர வரைக்கும் அவங்க அங்கேயே உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதற்கு பேர் தான் பிஞகம் அப்படின்னு சொல்றது. ஒரு ராஜகுருவா இருக்கக்கூடிய ஒரு அந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்புல, அதாவது எப்படி வந்து அந்த ராஜாவுக்கு முடிசூடுறது அந்த குருவா இருக்கிறவர் தான், அந்த மந்திரி அந்த ராஜகுருவா இருக்கிறவர் தான் அவருக்கு வந்து அந்த முடி சூடுவாரு. அந்த ராஜகுருவா இருக்கிறவர் என்ன செய்வார்னா பிஞகம் செய்வாராம். என்ன செய்வார்னா, அந்த குட்டியா இருக்கக்கூடிய அந்த ஒரு வெட்டி வேற தன்னுடைய கட்டவரலுக்கு கீழே வச்சுட்டு அமைதியா அந்த கோயிலினுடைய அந்த ராஜாவினுடைய குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு, அவர் வேற போருக்கெல்லாம் போகவே மாட்டாராம். அந்த இடத்துல உட்கார்ந்து
இந்த ராஜா போனவர் நல்லபடியாக போர் முடிஞ்சிட்டு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாராம். அப்புறம் அந்த ராஜா எப்படி வந்து போர் போய் நல்லபடியா இது பண்ணி ஜெயிச்சுட்டு அந்த நாட்டை கைப்பற்றிட்டு எல்லாம் செஞ்சுட்டு திருப்பி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கங்கணத்தை கலட்டுவாராம். சரியா சாமி? அதாவது கங்கணங்கிற இந்த பிங்ககத்தை வந்து கலட்டுவாராம். பிங்ககம் அப்படிங்கிறதுக்கு இந்த இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? என்ன சாமி அர்த்தம்? அந்த அந்த உறுதிமொழி, என்னுடைய பிள்ளை வருவான், போனவன் திருப்பி வருவான் அப்படின்னு சொல்லி அந்த குருநாதர் வந்து தன்னுடைய காலில் கட்டி இருக்கிறவரு அந்த மன்னன் வந்ததுக்கு அப்புறம் அதை கலட்டுறது. அது வரைக்கும் அந்த பேரு வந்து பிங்ககம்னு சொல்லுவாங்க. கங்கணம் கட்டிட்டு நிக்கிறது. சரியா? சரி, இப்ப அதையும் எதுக்கு சொன்னோம்? அதையும் எதுக்கு சாமி சொன்னோம்? எதையும் நடராஜ பெருமான் காலில் கட்டி இருக்கிற அந்த குஞ்சிதவாதத்துக்கும் ஒரு நாட்டினுடைய ராஜகுருவா தன்னுடைய காலில் வெட்டி வேற ஒருத்தர் கட்டிட்டு தன்னுடைய மன்னன் போயிட்டு திருப்பி வரணும் அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு நம்ம இந்த விஷயத்தை வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் கங்கணம் கட்டி கொடுக்குறாருங்க. சிவ 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 அதாவது திருவடிய வந்து சேரணும் நாங்க. சிவ 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 அதாவது சாமி ஆமா சொல்லுங்க. அவர்தான் குருவா இருந்து அந்த மாலை நமக்கு கொடுக்கறாங்க இல்லையா? அவர் திருவடி நம்ம பற்றணும், அவர்கிட்ட போய் சேரணும், அந்த திருவடிக்கு கீழே இருக்கணும்ன்றதுதான் அந்த விளக்கங்கய்யா. அந்த கங்கணம் சொல்றதுக்கும் நம்ம இதனுடைய தாத்பரியம் ரெண்டும் ஒண்ணுதாங்கய்யா. சிவ 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 அதாவது சாமி, இப்போ நம்ம தியானத்துல உட்கார்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மனசு வந்து ஒரு உயரிய ஒரு பொருளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கும். சரியா? நமக்கு எது நம்மளுடைய மனசு எல்லாம் எந்த ஒரு இடத்துல போய் அடங்குதோ அந்த விஷயத்த நினைச்சு மனசு வந்து எப்போதும் அதை நினைச்சு தியானம் பண்ணும். சில பேரு உன்னுடைய மூச்சை நினைச்சு தியானம் பண்ணு, சில பேர் சிவலிங்கத்தை நினைச்சு தியானம் பண்ணு, சில ஒரு விளக்க நினைச்சு தியானம் பண்ணு சொல்லிட்டு அவங்களுக்கு எது மனசு போய் பிடிச்ச பொருளோ அதை நினைச்சு தியானம் பண்ணும். யோகியிலேயே பெரிய யோகம் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். அவனுதான் ஆதி யோகி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சிவபெருமானுக்கு மேல எந்த பொருளுமே கிடையாது. ஆனா அவனை எதுக்கு ஆதி யோகின்னு சொல்றாங்க? அப்ப அவர் யாரை நினைச்சு தியானம் பண்றாரு? யோகம் பண்ணணும்னா ஏதோ ஒரு தன்னை விட மேல இருக்கக்கூடிய தான் அடைய வேண்டிய ஒரு விஷயத்தை நினைச்சு யோகம் பண்ணணும். அப்போ சிவபெருமான் ஆதி யோகி அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவர் எதை நினைச்சு யோகம் பண்றாரு? என்ன வேணும் அவருக்கு? இந்த பிறப்பை சிவ 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 அதாவது தன்னுடைய நிலைமை, தன்னுடைய அந்த எல்லா ஆற்றலும் கிடைக்கக்கூடிய இந்த ஆன்மாவானது, இப்போ நம்ம இந்த பிறப்பை எடுத்து இங்க வந்திருக்கோம், நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சுக்கோம், இல்ல நம்ம வந்து மாயைக்குள்ளார போய் அமிழ்ந்துக்கிறோம், இல்ல இந்த மற்ற விஷயங்கள் உலக விஷயத்துக்குள்ளார போய் அமிழ்ந்துக்கிறோம் அப்படின்னா திருப்பி இவனுக்கு துன்பத்தை தந்து திருப்பி இன்னொரு பிறவியை கொடுக்கணும் அப்படிங்கிறது பெருமானோடைய ஆசையா? அவன் தானே எல்லாமே சேர்க்கிறான். இந்த ஆன்மாவுக்கு இந்த விஷயத்த வந்து சேர்க்கறது பெருமான் தானே, சிவபெருமான் தானே. நமக்கு பிறப்பு கொடுக்கறது, பிறப்பை அறுக்கிறதும் அவன் தான், பிறப்பை கொடுக்கறதும் அவன் தான், இந்த வினைகளை நமக்கு சேர்க்கறதும் அவன் தான், அதனுடைய பயனும் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமும் அவர் இருக்கிறப்போ இந்த ஆன்மாவை நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னா இவனுக்கு வந்து இன்னொரு பிறப்பை கொடுக்கணும், இவனுக்கு இன்னும் கொஞ்சம் துன்பத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது சுவாமி நினைப்பாரா நமக்காக? அப்படின்னா கிடையாது. பெருமான் என்ன நினைக்கிறான்னா, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு இந்த பிள்ளை, பிரிஞ்சு போய் நம்ம ஆனந்தத்துல ஆனந்த கூத்தனா இருக்கும், ஆனந்த ராஜனா இருக்கும், இந்த நிலைமை இந்த பிள்ளைக்கு வரணுமே, இந்த பிள்ளை வந்து இந்த பிறப்புல உழன்று இதிலேயே வந்து இந்த துன்பப்பட்டு இந்த பிள்ளை வந்து இந்த வாழ்க்கையில போய் துன்ப சாகரத்துல போய் மாட்டிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுதே, எப்படா இந்த பிள்ளை நமக்கு வரும், நம்ம கிட்ட வரும், எப்படா இவன் நம்ம கிட்ட வருவான்? அதான் தெல்லும் கழலுக்கே சென்று உதவு. நம்ம சின்னதா ஒரு விஷயம் செஞ்சா கூட
அத கூட பெருமான் பெரிய எப்படி வந்து இந்த பிள்ளைய வந்து நிலாவை வந்து பிள்ளை நிலா வந்து கால்ல விழுந்தவனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டான் இல்லையா? அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பெருமான் நமக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் பெருமான் என்ன செய்யறாராம், இந்த ஆன்மா எப்போ இந்த இந்த உயிரா இந்த 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 அடியார்களா இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள்லாம் எப்ப நம்ம கிட்ட வருவார் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய காலுல கங்கணத்தை கட்டிக்கிட்டு எதை நினைச்சு அங்க யோகம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். எப்படா இந்த பிள்ளைங்களா நம்ம கிட்ட வரும்னு நினைச்சு ஆவலோட அங்க யோகம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். இதனாலதான் சிவபெருமானுடைய அந்த குஞ்சித பாதமானது வெட்டி வேரானது நமக்கு கிடைக்கிறப்போ நமக்கு என்ன தோணணும் சாமி, நமக்கு என்ன தோணணும், அந்த பெருமானுடைய திருவடியிலேருந்து வரக்கூடிய அந்த தூக்கிய திருவடியிலேருந்து வரக்கூடிய அந்த வெட்டி வேறு நம்ம கிட்ட வருது அப்படின்னா, நம்ம கைக்கு கிடைக்குதுன்னா நமக்கு என்ன தோணணும்? திருவடியை போய் சேரணும்னு தோணணும். அதாவது இந்த பெருமானுடைய பெரும் கருணை, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அவன் வந்து பெருமான் நமக்காக வரணுங்கிற என்ன அவசியம் சாமி? நம்ம எதுக்கு சைவத்துக்குள்ளார வந்திருக்கோம்? நம்ம சிவத்துக்கும் நம்ம இதையே முன்னாடியும் ஒருத்தர் குருநாதர் சொன்ன விஷயம்தான், சைவத்தை தவிர மற்ற சைவத்தை ஒரு தட்டுல வச்சுட்டு பாக்கி எல்லா மதத்திலையும் ஒரு தட்டுல வச்சோம் அப்படின்னா சைவம் வந்து கீழே இறங்கும். ஏன் சைவம் வந்து உயர்ந்த பொருள் சாமி? சைவம் எதனால மற்ற எல்லா மதங்களையும் தாண்டி சைவம் எதற்கு உயர்ந்த பொருள்னு எதுக்கு நம்ம சொல்றோம்? எப்படி இருந்தாலும் அன்பு மட்டும் இருந்தா போதும் அவர்கிட்ட போறங்கிற ஒரே வழி சைவம் மட்டும்தான். சிவ 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 சிவ. சரி, அப்புறம் இதை நான் அடியார்களுக்கு ஏற்கனவே குருநாதர் சொன்னதா சொல்லியிருக்கேன். எதனால வந்து சைவம் எதற்கு உயர்ந்த சைவம், எதற்கு சிவம் வந்து உயர்ந்த மதம் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்றோம்? மற்ற எல்லா விஷயத்தையும் தாண்டி உயர்ந்து இருக்கக்கூடிய மதம்னு, அதாவது சமயம், மதம்னு சொல்லக்கூடாது, சமயம் நெறி அப்படின்னு எதுக்கு சொல்றோம்? மாறாத பொருள் ஐயா. மாறாத பொருள். சிவ மாறாத பொருளுக்கும் நமக்கு அதுக்கும் என்ன சாமி சம்பந்தம்? அது ஒரு பொருள் இருக்கு, சிவம்னு ஒரு பொருள் இருக்கு, அது மாறாத பொருள், நித்தியமான பொருள், போக்கு வரவு புணர்வு இல்லாம என்றும் ஆனந்தத்துல இருக்கக்கூடிய, என்றும் கருணையில அன்புல இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது ஒரு பொருள் இருக்கு, நம்ம ஒரு பொருள் இருக்கோம். நம்ம எதுக்கு நம்ம எதுக்கு சைவத்தை நமக்குள்ளார வரணும்? சைவத்துல வந்து எதற்கு நம்ம வந்து சுவாமியை வழிபடணும்? நேரடியா அவர் நமக்காக மாறாத பொருளா நம்மளும் அதே மாதிரி இருக்கணுங்கிறதுக்குதான் ஐயா. அதாவது முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடும் திரிவேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி அணையாண்ட. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான் இப்படி இருக்கக்கூடிய எண்ணம் வந்து அவனோட சேர்த்துக்கிறான். வேற எந்த தெய்வமும் அது செய்யாது. வேற எந்த தெய்வமும் தன்னுடைய நிலைமைகளை இந்த மண்ணுயிர்கள் சார வரவே வராது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனுடைய அவ்வளவு பெரும் கருணை இந்த ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்பதற்கான ஒரே ஒரு காரணம் பற்றி இந்த ஆன்மாக்களுக்கு வந்து எப்படா நம்ம கூட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமான் தன்னுடைய கால்ல கங்கணம் கட்டிக்கிட்டு ஒத்த கால்ல நின்றுட்டு இருக்கான். அது சொல்றாங்கல்ல, ஒத்த கால்ல நின்று சாதிக்கிற பாடுறா அப்படின்னு சொல்ற. அப்ப சாமி என்ன பண்றாருன்னா ஒத்த கால்ல நின்று சாதிச்சுக்கிட்டு இருக்கான். என்னத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கான்? இந்த அன்பு கொண்டு இந்த அடியார்கள் எல்லாம் எப்படா இந்த பிள்ளைங்க எல்லாம் நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை எதிர்பார்த்து பெருமான் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிற மாதிரி பெருமான் வந்து ஒத்த கால்ல எப்படா இவெல்லாம் வருவான்னு யோகம் செய்து காத்து கொண்டு இருக்கிறார். அதனால அத்துணை அடியார் பெருமக்களும் இறைவன் மேல ஒரே ஒரு தொண்டாவது, அது உங்களுக்கு எப்படிப்பட்ட தொண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு சின்ன, எனக்கு வந்து பூ எடுத்து போறதாங்க எனக்கு தெரியும், பண்ணுங்க. இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையில இருக்கக்கூடிய அந்த இடைவேளை என்பது குறைய வேண்டும். இறைவனுக்கும் நமக்கும் ஒருமை நிகழ வேண்டும். அந்த ஒருமை எப்பொழுது நடக்கும் அப்படின்னா, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடுகள்ல வள்ளலார் பெருமானும் அதை சொல்றாரு, திரு ஞான சம்பந்த பெருமானும் சொல்லுவாரு, மணிக்கவாசர் சொல்லாத ஆட்கள் எல்லா அருளாளர்களும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு அந்த ஒருமை என்கின்ற அந்த ஒரு விஷயம் நடக்கணும். பெருமானுடைய திருவடிக்கு நாம் அன்பு செய்யணும். நம்ம எப்படா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வந்து
எப்படி வந்து ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா எப்படா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாருல்ல, சின்ன குழந்தை அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு வரப்ப எப்போ வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ண, இப்படி வந்து ஒரு கன்றா சிவபெருமான் இருக்கணும், தாய் கன்றா நான் இருக்கணும்னு சொல்லி மாணிக்கவாசர் கேட்கிறாரு. அந்த மாதிரி குழந்தையா சிவபெருமான் இருக்கான், எப்படா நம்ம அப்பா வருவாருன்னு சொல்லி அந்த ஏக்கத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, இந்த குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எப்படா நம்ம கிட்ட இருந்து போன அந்த பிள்ளை நம்ம நோக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து தன்னுடைய திருவடியில கங்கணத்தை கட்டிக்கிட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சுவாமி. அதனால அத்துணை அடியார்களும் அந்த ஒருமை நிகழ்ந்து மனதில் அன்பு கொண்டு பெருமானுடைய திருவடிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பு இருக்கணும், அதற்கான முயற்சி இருக்கணும். அந்த நெறிப்பாடுகள்ல நம்ம நிக்கிறப்போ கண்டிப்பா குருநாதருடைய திருவடி வந்து நம்மளை வந்து இறைவனுடைய திருவடி நோக்கி கொண்டு செல்லும் என்று சொல்லி அந்த அளவில இன்றைய இந்த நிகழ்வினை நிறைவு செய்யும் முகமாக பிரேமம்மா சுவாமி. ஆமா, வாழ்த்து பாட சாமி. பிரேமம்மா வான்முகில் வளாது பெய்ய சாமி. சரிங்க. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தம் வேள்விமல் மேன்மை கொசை மேன்மை கொள் செய்வ நீரே விளங்குக உலகமெல்லாம். மிக்க நன்றிங்க சுவாமி. நமக்கு வந்து நேரம் வந்து 10:10 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள், இந்த 3 நிமிடங்கள் அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவத்தை சொல்லலாம் சுவாமி. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம அனுபவம் கேட்டு முடிக்கிறது தான் முக்கியம். ஏன் இந்த அனுபவம் கேட்கிறோம் அப்படின்னா சுவாமி, இந்த வாழ்க்கை என்பது அனுபவம் தான் நமக்கு. அப்போ இப்போ நம்ம எடுத்த இது வந்து சில நேரத்துல வந்து ஐயா சொல்லுவாங்க அனுபவம் கேட்க வேணாம்னு சொல்லுவாங்க, சில நேரத்துல ஐயா அனுபவம் வேணும்னு சொல்லுவாங்க. அடியன் வந்து எதற்கு அனுபவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, இட்ஸ் லைக் ரீகேப். நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு கேட்ட விஷயத்த நம்ம திருப்பி நம்ம அதை நினைச்சு பாக்குறப்ப, சிந்திச்சு பாக்குறப்ப என்ன ஆகும்னா, அந்த விஷயம் நம்மளுடைய ஆழ் மனதுல போய் நல்லா பதிஞ்சுக்கும். அப்போ வந்து இந்த விஷயங்கள் வந்து இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் குருநாதர் வந்து சொன்ன வார்த்தைகள். இது எல்லாமே அடியேன் வந்து இது ஒரு வார்த்தை கூட என்னுடைய வார்த்தைகளே கிடையாது, இது எல்லாமே குருநாதருடைய வார்த்தைகள். இப்ப குருநாதர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய மைண்ட்ல, உங்களுடைய அந்த சித்தத்துல போய் பதிஞ்சிடும். நம்ம விதையை விதைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா விருட்சமா அது மாறிடும், அந்த நேரத்துல அது மாறும். அதனால அந்த சிந்திக்கிறதுக்காக இப்ப விதைய போட்டாச்சு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுல தண்ணி ஊத்த போறோம், அதுதான் நம்மளுடைய அனுபவம். அதனால அனுபவம் ஒரு 2 அடியார்களுக்கு ஒரு அனுபவம் சாமி, உங்களுக்குள்ள அனுபவங்கள் சொல்லலாம். ஐயா திருவடி வணக்கம். ஆமா திருவடி வணக்கம் ஐயா. அதாவது இறைவனால மாயையிலேருந்து கொடுக்கப்பட்ட கருவி கர்ணங்களை வச்சு நம்ம இறைவன் திருவடியை போய் தான் அடையணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர மாயையிலேயே உழண்டுனே இருக்க கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் சாமி. அருமை அருமை சாமி, அருமை சாமி. அதாவது ஒரு வாசம் சொன்னால் திருவாசம்னு சொல்ற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து யார் கை சுபாஷினி அம்மா? சிவாய நமங்க சாமி. திருவடி சாமி அனைத்து அறியா திருவடி திருச்சிற்றம்பலம் சாமி. இதுல இருந்து என்ன புரிஞ்சதுன்னா, மாயை விஷயம் அப்பா கொடுக்கறது தான். அவர் திருவடிக்கு போறதுக்கு எப்படி வழிகாட்டுறதும் அவர் தான். இந்த மாயை இல்லாம அவர் காலடிக்கு போக முடியாது. எல்லா விஷயத்திலயும் அவர் வந்து ஒவ்வொரு பக்குவத்தை கொண்டு அதாவது மாயையில இருந்து எப்படி நீக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு பக்குவத்தை கொண்டு வந்து அவர் காலடிக்கு முழுமையா வரணும் அப்படிங்கிற. அதாவது அதுக்கு ஐயா உதாரணம் சொன்னது, அந்த களிமண்ணை மட்டும் கொடுத்தா பத்தாது, அந்த களிமண்ணை அந்த உருவமாக்குறதுக்கு உண்டான பக்குவத்தை அடைஞ்சு அவர் காலடிக்கு போகணும் அப்படின்னு சொன்னது. அது அந்த பக்குவத்துக்கு உண்டான விஷயத்த அப்பா கொடுக்குறாரு ஒவ்வொரு நிலையில அப்படிங்கிறது ஒன்று புரிஞ்சுதுங்க ஐயா. அந்த பக்குவம் எப்படி வரணும் அப்படின்னா, அந்த தொண்டு செய்யதான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து அன்பு நிகழ்ந்து அவர்கிட்ட வரும். அப்படியே அந்த அன்பு மிக பெருசா ஆக ஆக எப்படி வரும் அப்படின்னா, அது தொண்டு மூலியமா தான் வரும். அந்த தொண்டு வந்து எந்த அளவுக்கு மேல போறோமோ அவர் காலடிக்கு நெருங்கி போய்கிட்டே இருக்கும்.
அப்படி அவரு எப்படி நம்மள கங்கணம் கட்டி, நீங்க சொன்ன உதாரணம் வந்து கங்கணம் எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா, அவர் காலடி போறதை தவிர வேற எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிற கங்கணம் நம்ம மனசுக்குள்ள கட்டி அவர் திருப்பாதத்துக்கு போகணுங்கிறத தெளிவா புரிஞ்சுதுங்க. சிவாய நம்ம. சிவ 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 சிவ. அருமை அருமை சாமி, அருமை சாமி, அருமை சாமி. ரொம்ப மகிழ்ச்சி சாமி. மாரி ஐயா, மாரி ஐயா கையை உயர்த்திருக்காங்க சுவாமி. ஐயா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சாமி? சாமி அன்மியூட் பண்ணி சொல்லுங்க சாமி. ஐயா பேசுங்க. மாரிமுத்து ஐயா, உங்களுடைய அனுபவங்களை நீங்க சொல்லுங்க சுவாமி. இந்த அமர்வு ஐயா புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசலாம் சுவாமி. ஐயா மாரிமுத்து ஐயா அன்மியூட் பண்ணுங்க சுவாமி, அன்மியூட் பண்ணுங்க. தெரியலங்களா சுவாமி? ஐயாவுக்கு முடியல. ஐயாவுக்கு அன்மியூட் பண்ண முடியலங்க சார். சரி, மற்ற அடியார்கள் பேசலாம். அடியார்கள் சொல்றீங்களா சாமி? சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். ஐயா வந்து இன்னைக்கு திருப்பூவழியில 18வது பாடல விளக்கம் எடுத்தாரு. அதாவது 2 வகை சக்தி இருக்கு. இறை சக்தி ஒண்ணு, பரிகிற சக்தி ஒண்ணு. அதாவது வெளிப்படுத்தக்கூடிய இறை மூலம் வெளிப்படுத்தக்கூடிய பரிகிற சக்தி, அது உள்ளே இருக்கக்கூடிய சக்தி சிற்சக்தி. அந்த வெளிப்படுத்துற சக்தி தான் மாயை நமக்கு கொடுக்குறோம். அதான் அது 36 தத்துவங்கள் நமக்கு தருகிறான். அது 5 புலங்கள், பஞ்சபூதனை எல்லாமே மாயில தருகிறார். நம்ம அது எது எல்லாமே தோன்றி அழியக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனாலும் நம்ம உணரணும், எது எல்லாமே அழியக்கூடிய ஒரு பொருள், ஆனா அழியாத ஒரு பொருள் என் சிவபெருமான் தான். அவருடைய ஆற்றல் தான் எல்லாமே. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, மாயை கொடுத்து, மாயை ஒரு முன்னால எடுக்கிறவங்க மாயை கொடுத்து எப்படி மாயை நம்ம நீக்கம் பெறணும். அந்த சிவ அடியார்கள் என்ன செய்வாங்கன்னா, அறிவுடையவர்கள். இப்ப நாம இருக்கிற கூட்டத்துல எல்லாமே அறிவுடையவர்கள் தான். ஏன்னா சிவ அடியார்கள் அழிகின்ற பொருளை வைத்து அழியா பொருளை அறிவார்கள். அதான் அவருடைய திருவடியை நம்ம தொழணும். எப்படின்னா அது பிடிச்சுக்கணும். அவருடைய திருவடியை நம்ம பிடிச்சுக்கணும். சிவபெருமான் வந்து நாராயணன் கூட ஒரே ஒரு குடிதான் கொடுக்குறாராம். நம்ம கொடுப்பாங்க, ஒப்பிட்டு கொடுத்தாரு. நல்லா இருந்தது. அதுதான் என்ன மனிதனையே நம்ம உபயோகிச்சு அடுத்த பிரிகளா எடுத்துக்கிட்டு நம்ம வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேட்டியா அம்மா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேமா அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சார். கண்டினியூஸா வரல. ஐயா மாரிமுத்து ஐயா, அம்மா உங்களுக்கு சரி வரட்டும். ஐயா பேசுங்க, ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க சுவாமி, பேசுங்க. உங்க அனுபவத்தை சொல்லுங்க. எல்லா அடியார்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. நான் இப்பதான் முத வந்து உங்களுடைய பதிவுல வந்திருக்கிறேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. எல்லா ஆன்மீக இறை அன்பர்களுக்கும் இதை கேட்டு அனைவருக்கும் மிக்க சந்தோஷமா இருக்கு. ஆன்மீகம் என்றால் என்னன்னு இப்ப எனக்கு புரியுது, நல்லா புரியுது. அதே மாதிரி தங்களுடைய கருத்துக்கள், ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருத்துக்களும் மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்தந்த கேள்விகள் என்னை வந்து மனசு அப்படியே வந்து ஆன்மீக சிந்தனை எப்படி பண்ணணும், என்னென்ன செய்யணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி தங்களுடைய பதிவை பார்த்து இன்னைக்கு 8:30 மணிக்கு நான் பண்ணும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எப்படியும் கலந்துக்கணும், எப்படியாப்பட்ட வேலை இருந்தாலும் இதுல கலந்து எல்லாருக்கும் நான் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லணும் என்று நான் கலந்துக்கினேன். மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி என்னுடைய முருகர் கோயில்ல இருந்து தான் இதை நான் பண்றேன். முத ஆன்மீக வழிபாடுல இதான் கலந்துக்கினேன். என்னுடைய முருகருடைய கோயிலுடைய இது பாருங்க, இவர் என்னுடைய வீட்டுல வச்சிருக்கு பாருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குருநாதர் தோன்றிட்டார் சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே உங்களை முருகப்பெருமானோட சேர்த்து பாருங்க. நீங்க சொல்லும் போது அப்படியே நான் சின்ன ஒரு எப்பவுமே பூஜை பண்ணும்போது பண்ணுவேன். அதுல வந்து முருகரை பத்தி சொல்லும் போது நான் இங்க வந்து பூஜை பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்க இருந்து பேசுறீங்க சுவாமி? எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்து செய்யூர் தாலுகா கிளம்பூர் என்ற கிராமத்துல இருந்து பேசுறேன். சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. யார் சாமி லிங்க் அனுப்பிச்சா? யார் மூலமா வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? சீதா முத்தையன் இருந்தாங்க இல்லையா? ஆமா ஆமா, கீதா முத்தையம்மா. கீதா முத்தையா அவங்க மூலியமா இதுல வந்து என்ன லிங்க் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா.
மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. தொடர்ந்து எங்களோட பயணிங்க. நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் நீங்க வந்து இந்த மாதிரி கலந்துருக்கிறது. தொடர்ந்து பயணிங்க சுவாமி. இது வந்து 8:30க்கு தான் நிகழ்வுது. அதனால ரொம்ப பயனுள்ள தகவல் இருக்கும்னு நம்புறேன் அடியேன். அதனால உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். அது எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். தொடர்ந்து பயணிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இறை அன்புல இறை இதுல வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு. இருக்கிற நாள் விட இன்னைக்கு மிக்க சந்தோஷமா இருக்கு. தவம் சாமி. அடியன் செய்த தவமா நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு பூ பறிச்ச சுவாமிக்கு புது ஒரு பூவை மலர போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சாமி. மாரிமுத்தையா ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிங்க. எல்லா அடியார்களுக்கும் தெரிஞ்ச அடியார்களுக்கு சொல்லுங்க. நம்ம வந்து இதை வந்து முழுக்க தொட்டு நோக்கத்தோட செய்துட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. திருவடி வணங்குறேன். திருவடி வணங்குறேன். நன்றிங்க. மியூட் பண்ணிக்கலாம். அத்தனை அடியார்கள் திருவடி வந்த கீதா முத்தையா பாண்டிச்சேரியில ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. இப்போ மீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இப்போ என்னன்னா, இப்ப மற்ற அடியார்கள் காலம் கருதி இத நம்ம கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால அடியார்கள் தங்கள் பெற்ற அந்த அனுபவங்களை குரல் பதிவா கொடுங்க. எனக்கு 2 பேர் கொடுத்திருந்தாங்க. நம்ம அம்மா அவர்கள் புவனேஸ்வரி அம்மாவும் என்னுடைய சந்திராமாவும் கொடுத்திருந்தாங்க. மற்ற அடியார்கள்லாம் குரல் பதிவு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால அடியார்கள் கொஞ்சம் சுவாமிக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கலாமே. நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். அதனால சுவாமிக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்க பெற்ற அனுபவங்களை சொல்றப்போ திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு ரிவைஸ் ஆகும். அதை கேட்கறப்ப இன்னொருத்தவங்களுக்கு ரிவைஸ் ஆகும். அப்படி கேட்க என்ன ஆகும்னா, இந்த ஆன்மாவுக்கு சொல்லதான் எல்லாமே புரியும். அதனால அது ஆன்மாவுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும்ன்றது அடிய நீங்க உங்க எல்லாருடைய திருவடிக்கும் சொல்லி பெருமானுக்கு தொண்டு செய்யுங்க. எல்லாரும் குரல் பதிவு கொடுங்க. அப்பதான் நம்மளுடைய குடும்பத்துல மேக்சிமம் திருவாசக சிந்தனை குடும்பத்துல மேக்சிமம் நம்ம திருவாசனை ஒட்டிய பதிவுகள் மட்டும் போடுங்க. மற்ற பதிவுகளை தவிர்ங்க. ஏதாவது பதிவுகள் போடணும்னா வாழ்த்து செய்தி குறிப்புகள் இருக்கு, அதுல நீங்க பதிவு செய்துக்கலாம் அப்படின்னு அடியர் எல்லாருக்கும் சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்ந்து இன்றைய தினம் அங்கே கண்ணியம்மா சுவாமி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அம்மா வந்திருக்காங்க. அம்மா திருவடி வணங்கிறையா. பரவாயில்லையா, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அம்மா திரும்ப தரிசனம் கிடைக்குமா? ஒரே ஒரு முறை எனக்கு, ஏன்னா நான் அடியே நீங்க இருந்தபடியே திருநீற்று பதிகம் பாடி அம்மாவுக்கு அனுப்பிச்சேன். அதனால அம்மா ஒரு முறை வாய்ப்பு இருந்தா பண்ணலாம். அந்த வகையில வந்து எல்லா அடியார்களுடைய சொக்கநாதா ரொம்ப மகிழ்ச்சி சாமி. உங்களுக்கு திரும்ப தரிசனம் கிடைச்சு அம்மாவுக்கு வர முடியல, மன்னிக்கணும். பரவாயில்ல சாமி, பரவாயில்ல. இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, அது போதும் சாமி. எல்லா அடியார்களுடைய திருவடியும் அடியன் சென்னி மேல சூட்டி மகிழ்கின்றேன். நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக நமக்கு மத்திலாமா அவர்கள் வாழ்த்து பாடல் பாடினார் சாமி. ஆறு திருச்சிற்றம்பலம். ஆறிரு தளந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, பொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. முருகப்பெருமானுடைய தரிசனத்தோட மாரிமுத்தையா முருகப்பெருமான் தரிசனத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, எத்தனை மணிக்கு முருகப்பெருமானோட தரிசனம் திருக்கோயில்ல நம்ம அடியாறு பெருமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்த இடத்திலேயே குருநாதர் எழுந்தருளி விட்டார். அத்தனை பேருடைய திருவடியும் போற்றிப்படுகின்றேன். ராகவன் ஐயா திருவடிகளை மிகச்சிறப்பாக போற்றுகின்றேன். ஐயா இருக்கிறனால திடீர்னு ஒரு மீட்டிங் ஷெட்யூல் ஆயிடுச்சு, அதனால அடியார் போக வேண்டியதா இருந்தது, மன்னிக்கிறோம் சாமி. அதனால அத்தனை பேருடைய திருவடியும் அடியார்கள் வெள்ளிக்கிழமை சரியாக 8:30 மீண்டும் நம்மளுடைய அமர்வு இருக்கு. அதனால அந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இருக்கு. அடியார்கள் அங்க வந்து சிறப்பிக்கணும்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு 6:05 தொடக்கிறோம் சாமி. எப்பவுமே இன்னைக்கு ஒரு நாள் தான் அடியாருக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. 6:05 நம்ம வந்து யார் வந்தாலும் வராட்டினாலும் நம்ம தொடங்கிடுவோம். அதனால அடியார்கள் எழுந்தரணும் அப்படின்றத நான் ரொம்ப குறிப்பா சொல்லி கண்டிப்பா தொண்டு செய்யுங்க. அது ஒண்ணுதான் நான் இங்க ஆப்பிரிக்கா டயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற டயத்தையும் மன்னிக்கணும். 8:35 ஆரம்பிக்கப்படும். அடியார் இங்க உள்ள டைம் தான் 6:05, உங்களுக்கு 8:35 ஆரம்பிக்கப்படும். அதனால அடியார்கள் மறந்துடாம வந்துருங்க. நிறைய பயணிக்க போறோம், தொடர்ந்து பயணிக்கிறோம் சாமி. ஒரு இழையா ஒரு நூலா எடுத்து வச்சுட்டு இருக்கோம். தொண்டு செய்யுங்க, அவ்வளவுதான். தொண்டு செய்ய, அதுதான் பிராக்டிக்கல். படிச்சது எல்லாத்துக்கும் அது முடிவு வந்து தொண்டு செய்வதுதான். அதனால தொண்டு செய்யுங்க சுவாமி. அது நல்லபடியா அதை நம்ம எல்லாரும் செய்யணும்னு சொல்லி அத்தனை பேர் திருவடி வணங்குறேன். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம் சாமி. சிவாயம் சிவாயம். நன்றிங்க சுவாமி. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம்.
திருவடி வணக்கம் மனமொழி மேகலால் சாமி. விடைபெறுகிறேன். சாமி திருவடி வணக்கம் சுவாமி. சுவாமி திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம் சுவாமி. கணேஷ் ஐயா, வேலம்மாளம்மா சுவாமி திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். ரேவதி அம்மா திருவடி வணங்குகிறேன். குழந்தை தரிசனம் ரொம்ப மகிழ்ச்சி, அதிகமாக மகிழ்ச்சியா இருக்கு. புவனேஸ்வரி அம்மா, உமாதேவி அம்மா திருவடி வணங்குறேன் சுவாமி. புஷ்பா அம்மா திருவடி வணங்குறேன் சுவாமி. சுதாமா திருவடி வணக்கம். ஜானகி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அருமையா வெள்ளவனமா வீட்டுக்கு போயிட்டு போட மகிழ்ச்சி சாமி. சிறப்பு சக்கனாதா ஐயா. அவங்கள பார்க்க முடியலீங்க ஐயா. அவங்க பாத்துட்டு அப்புறம் சாமி அங்கதானே இருக்கீங்க. அடிக்கடி மீட் பண்ணுங்க. அடியார்கள் மீட் பண்ணிக்கணும். நீங்க எல்லாரும் மீட் பண்ணிக்கணும். நம்ம சொல்றது நம்ம சொந்தம் தான் உண்மையான சொந்தம். இத்த சொந்தம் ஆமா. சிறப்பா இருங்க சாமி. எல்லாரும் தொடர்போட இருங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய சொந்த தொடர்பு மாதிரி எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க கூட இந்த அன்புல எனக்கு இல்ல. உண்மைதான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ரெக்கார்டு வச்சு ஓடிட்டு இருக்கேன். ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதனால நம்ம வந்து நம்மளுடைய அந்த அன்பு வட்டம் வந்து உண்மையான அன்பு, சிவ அன்பு அப்படிங்கறதுனால அடியாறுகள் எல்லாம் அன்பு செய்யுங்க. நல்லா உங்களுக்குள்ள தொடர்பு வச்சுக்கோங்க. நல்லா நீங்க எல்லாரும் நம்ம வந்து பல கோடி பிறவிகள்ல சிவத்தை பூஜித்தனாலதான் வந்திருக்கோம். குருநாதராகிய முருகப்பெருமானையும் நம்ம தொடர்ந்து பூசிக்கிறோம். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. மாரிமுத்து ஐயா வேலுண்டு வினை இல்லைன்னு ஒரு குழுமம் வச்சிருக்கோம் சாமி. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம். அதனால ஐயாவுக்கு அந்த லிங்க் வேணா அனுப்பிச்சு விடுறோம். உங்களோட எண் வேணா நீங்க கொடுங்க. நீங்க அந்த லிங்க் அந்த குழுமத்திலையும் ஜாயின் பண்ணுங்க சுவாமி. ஐயா உங்க எண்ணை வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல பதிவு செய்திருங்க. நாங்க அதை நோட் பண்ணிக்கிறோம் சுவாமி. சாட் பாக்ஸ்ல உங்க நம்பர் என்ன, மொபைல் நம்பர் மட்டும் போட்டு விடுங்க மாரிமுத்து ஐயா. நல்லதுங்க சுவாமி. உங்க எல்லாருக்கும் பிரேமா அம்மா வந்து அனிமொழி அம்மாவோட நம்பர் அனுப்பிச்சு கொடுத்தாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் நம்ம ஐயாட்ட நடராஜ் ஐயாட்ட கேட்டிருந்தேன். நடராஜ் ஐயா வந்து நம்ம அம்மாட்ட சொல்லி அனுப்பிச்சு கொடுத்தாங்க. நான் அதுக்கு முன்னாடியே அம்மா கிளாஸ் முடிஞ்ச உடனே 12 மணிக்கு கிளம்பி அங்க நூன்மில் சென்டருக்கு போயிட்டேங்க ஐயா. போய் டீச்சர்கிட்ட ஆயாட்ட எல்லார்ட்டையும் விசாரிச்சு இவங்களை பத்தி எனக்கு அந்த வீட்டை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அப்புறம் அந்த 3வது சந்துல அப்படி போய் திரும்புங்கன்னு எல்லா அட்ரஸும் சொன்னாங்க. அப்படியே போயிட்டே இருந்து அம்மா போன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அம்மாட்டையும் அந்த ஹவுஸ் ஓனரை விட்டு பேச சொல்லிட்டு பிரேமா அம்மாட்ட அப்புறம் எல்லாம் கொண்டு போன திங்ஸ் எல்லாம் அவங்ககிட்டயே ஹவுஸ் ஓனர்கிட்டயே கொடுத்துட்டு அனிமொழி அம்மாட்டையும் பேசிட்டு வந்துட்டேங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமை போறேங்க ஐயா மறுபடியும். நல்லதுங்க சாமி. ஐயா அம்மா வராங்கன்னு எனக்கு உண்மையாலுமே எனக்கு இன்னைக்கு வராங்க அப்படின்றது தெரியலைங்க ஐயா. இல்லைன்னா நான் இன்னைக்கு ஒர்க்குக்கு போகாம இருந்திருப்பேன். தம்பியும் ஸ்கூல் போயிட்டான், நானும் காலேஜ் போயிட்டேன். எனக்கு அடியானுக்கு தெரியாது. நான் ரொம்ப மனசுல வருத்தப்பட்டுட்டேன். அடுத்த தடவை அம்மா வரப்ப சிறப்பா கவனிக்க வேற ஒண்ணும். அதுக்காகதான் இது வந்து இது ஞாயிற்றுக்கிழமை வரட்டும். ஒண்ணும் இல்ல. வேலம்மாள் அம்மாவோட திருவடி நம்ம உள்ளத்துல பதியுது அப்படின்னா நம்ம முன்னேற்றம். உண்மை வார்த்தைக்காக சொல்லல. அவங்கள போல அருளாளர்கள் வந்து நான் பார்த்தேன். அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய பணிவு, அவர்கள் பெருமானுடன் கொண்ட காதல், பக்தி, அடியார்கள் கொண்ட மேதான் அதெல்லாம் பார்க்கும்போது அம்மா வந்து நம்ம மொத்த அடியார்களையும் சுமந்து வர்றாங்க. அங்க மொத்த அடியார்களையும் சுமந்து அவங்க இல்லத்துக்கு வர்றாங்க. எல்லா அடியார்களுடைய அந்த திருவடி சிறப்பும் உங்க வீட்டுல பதியும் சாமி. ரொம்ப சிறப்பா இருப்பேன். நல்லா குடும்பத்துல உள்ள அன்பு மாதிரி எங்கேயுமே இந்த ஒரு இது என்னால நான் ரொம்ப எனக்கு உறவுகள் இவ்வளவு இருக்கு, இவ்வளோ என்ன அழுகும் போது இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க ஐயா. எனக்கு சிவபெருமான் அந்த உணர்வு என்னால உணர முடியுது ஐயா. அந்த என்னால உண்மையாலுமே அது வந்து சிவன் நம்ம கூட இருக்காரு, அவரு நம்ம பாத்துக்கிறாரு, நம்ம அவரை பார்க்க நம்ம தேடி நம்ம கிட்ட இருக்காருன்றது அது உணர்வுகள்ல என்னால உணர முடியுதுங்க ஐயா. உண்மையாலுமே இந்த குடும்பத்துல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணுங்க ஐயா. போன வருஷம் இதே நேரம் நான் இதெல்லாம் சொன்னேங்க ஐயா. சிவசிவா ஒரு வருஷம் ஆயிடுச்சா சாமி? நல்லா இருப்பேன் சாமி. எல்லாரும் சிறப்பா பாருங்களேன்.
ஒவ்வொருத்தவங்களும் சாட்சி. இந்த குடும்பத்தினுடைய சாநித்தியம், இறைவனோட சாநித்தியத்துக்கு சுதாமால இருந்து, அனிமொழி அம்மால இருந்து, அடியன்ல இருந்து, நம்ம மதிலாமால ஐயா இருந்து நானும் இந்த குடும்பத்துல ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சுங்க ஐயா. இன்றோட மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உள்ள வந்தவங்க வெளியே போக முடியாது. அதுதான் இந்த குடும்பத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. உள்ள வந்துட்டா பெருமாள் திருவடிதான். அவங்க எல்லாரும் தொடர்ந்து பயணிக்கணும். அத்தனை அன்புமிக்க அடியோர் பெருமக்கள் உலகத்துல பார்க்க முடியாது. நாம பெருமாள் சாமி, அது அடிநாயனுக்கு அப்படி சொல்லக்கூடாது. அடிநாயன் ஒன்று போத நாயன் எல்லாம் குருநாதர் சாமி. அடிநாயன் வந்து சும்மா ஒரு கருவிதான் தவிர மற்றபடி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால தொடர்ந்து பயணிங்க எல்லாரும். அவங்க எல்லாருக்கும் பெருமாள் வந்து நல்ல வளங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அடியன் வந்து அவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். குருநாதர் திருவடி பணிந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட இந்த யாரும் செய்ய முடியாத அந்த 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள். ராகவன் சாமி இருக்கீங்களா? சாமி சொல்லுங்க சாமி. நம்ம புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? 14 மெய்கண்ட முற்றோதல் பண்ணிடலாம். அது சாமி, எனக்கு அடியனுக்கு உதவி என்னன்னா, அதன் குறித்த அந்த பாடல்கள் மட்டும் நெட்ல இருந்தா மட்டும் ஒரு PDF கலெக்ஷன்ஸ் மட்டும் முயற்சி பண்ணுங்க ஐயா. நம்பர் அனுப்பிச்சுக்கிறேன் ஐயா, கொஞ்சம் குரூப்ல எல்லாம் சேர்த்து விடுங்க ஐயா. அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். இப்ப வந்து நீங்க 3 வாரம் தொடர்ந்து வந்தாதான் திருவாசக சிந்தனையில சேர முடியும். அதுதான் நியமம். கண்டிப்பா வரேன். வேறுன்ற நிலையில நாங்க சேர்த்துருவோம். இப்ப உடனே உங்களை சேர்த்துருவோம் சாமி. மற்றபடி நீங்க வந்து தொடர்ந்து வாருங்க. ஐயா வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா வந்து எங்களுக்கு முருகப்பெருமான் எல்லாமே முருகன் தான். அந்த சன்னதியில உட்கார்ந்து பேசுறது நாங்க எப்படி கொண்டாடுறோம் மட்டும் பாருங்க. நீங்க குடும்பத்துல வந்தீங்கன்னா தெரியும் முருகனை நாங்க எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம், அவனை என்னதான் செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும். நீங்க பாருங்க. இது ஒன் வே. உள்ள வந்தா வெளியே யாரும் போக முடியாது. போக முடியல. ஆனந்தையா வந்து அப்படி நம்மள மெஸ்மரைஸ் பண்ணி வச்சிருவாரு. சொக்கநாதர் எல்லாமே சொக்கநாதர் சாமி. என்னன்னா இது வந்து உண்மையிலே தானா சென்ற கூட்டம்னு உண்மை. இதுதான் தானா சென்ற கூட்டம். மற்றபடி அது படம்லாம் கிடையாது. இது மட்டும் தான் தானா சென்ற கூட்டம். ராகவன் சாமி, எனக்கு அந்த ஒரு சின்ன அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க முடிங்க. அந்த மெய்கண்ட சாஸ்திரங்களை வந்து எல்லாருக்கும் எளிமையா ரீட் பண்ற மாதிரி பதம் பிரித்த PDF மட்டும் ரெடி பண்ணுங்க. முடிச்ச உடனே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு நம்ம ஒரு நாள் முடிச்சு விட்டோம் சாமி. 2 மணி நேரம் தான் ஆகும். அதை முடிச்சிடலாம் சாமி. வணக்கம். அனைத்து அதிகாரிகளையும் வணங்கிக்கிறேங்க ஐயா. திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம் சாமி. அவங்க எல்லாருடைய திருவடியும் அடியேன். நல்லதுங்கம்மா. உத்தரவு வாங்கிக்கிறேன். மாதேவி அம்மா திருவடி வணக்கம். ஜெகதீஸ்வரி அம்மா திருவடி வணக்கம். ஜெகதீஸ்வரி அம்மா மகிழ்ச்சி சாமி. உங்களை பார்த்தது அடியலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கோயிலுக்கு கூட போகாம போயிட்டேங்கய்யா. பரவாயில்லைங்க சாமி. பரவாயில்லைங்க சாமி. நல்லது சாமி. அம்மா கிடைக்கும். யூடியூப்ல இருக்கும் பாருங்க. மகிழ்ச்சி சாமி. எல்லாருடைய திருவடியும் மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்றேன். அடியனுக்கு ஒரு சின்ன மீட்டிங் போயிட்டே தான் இருக்கு. அபிஷியல் மீட்டிங் போயிட்டே தான் இருக்கு. அதை அப்படியே ஓரம் வச்சுட்டு உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக வந்துட்டேன். இப்ப மீட்டிங் போகணும். திரும்பவும் அடியன் உத்தரவு வாங்கிக்கிறேன். அடியன் நிறைவு செய்யறேன் சாமி. நன்றி. திருவடி வணக்கம். அனைத்தடியார் திருவடியும் வணங்கிக்கிறேங்க. திருவடி வணக்கம். புஷ்பம்மா, புஷ்பம்மா, புவனேஸ்வரி அம்மா, ஜெகதீஸ்வரி அம்மா, காஞ்சிபுரத்துல இருக்க பட்டு சேலை வாங்கிட்டு வாங்க. ஆர்டர் ஹோட்டல்ஸ். புவனேஸ்வரிமா திருவடி வணக்கம். ரெடியா இருக்கு. என்னங்கம்மா? எப்ப வந்தாலும் வாங்கிட்டு போலாம். மூக்குத்தி ரெடியா இருக்கு. வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. வர்றேங்க. திருவடி வணக்கம்மா. உத்தரவு வாங்கிக்கிறேங்க. அனைத்து அடியார் திருவடி வணக்கிறேன். சிவா உத்தரவு வாங்கிக்கிறேங்க. சந்தோஷமா இருக்குப்பா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா, இன்னைக்கு நல்ல இது கொடுத்தப்பா எனக்கு. நல்ல அடியார் சொந்தங்களை எனக்கு தேடி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கு. முருகா, நீ இருக்க இடம் எல்லாமே சிவமயம் தாங்க.